கைஸ் இந்த கம்ப்ளீட் கோர்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உலகத்துலேயும் சரி ஒவ்வொரு நாட்டிலையும் சரி ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச விஷயமா வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஏன் வந்து ஒரு எக்கனாமியில் எக்ஸிஸ்டாக இருக்கணும், ஏன் வந்து அதோட தேவை என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறது ஏன் வந்து ஒரு நாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஏன் வந்து பணம் வந்து ஒரு நாட்டில் ஒரு உருவாகுது, அது எப்படி வந்து பீப்புள் கிட்ட சர்க்குலேஷன் ஆகுது, அதில் இன்வெஸ்டிங்னா என்ன, அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏன் பண்ணணும், அதோட லாஜிக் என்ன, அதில் இருக்கிற நிறைய டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா. இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுது, அது ஏன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ எதனால் இதை கற்றுக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பணத்தை வச்சு நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ கமோடிட்டிலையோ இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயோ எதில் ட்ரேட் பண்ணாலுமே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த பயம் வந்துட்டே தான் இருக்கும். இதில் போடுறது நம்ம சரியா, இந்த பணம் வந்து நம்ம கரெக்டாக போகுமா, இது வந்து நமக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ பேசிக்லேருந்து நீங்கள் எதையுமே கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதில் வந்து முதலீடு பண்ணுறதும் சரி, இல்லை அதை வந்து நீங்கள் கற்றுக்கிறதும் வந்து யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் இருக்கணும், இல்லை பயத்திலேயே தான் இருக்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த கோர்ஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸை வந்து பாருங்கள் கைஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ₹100 நோட் இருக்குது அப்படின்னா, அந்த ₹100 நோட்டுங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பர். ஓகேங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து கவர்மெண்ட்டோட பிரிண்ட் பண்ண மணி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் விட்டுருங்க. சிம்பிளாக பாருங்கள், உங்கள் கையில் இருக்கிற அந்த ₹100 நோட்டு இல்லை ₹10 நோட்டோ எது எடுத்தாலும் அது ஜஸ்ட் ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா. அது ஒரு ஜஸ்ட் பீஸ் ஆஃப் பேப்பர். ஸோ அந்த பீஸ் ஆஃப் பேப்பருக்கு வேல்யூங்கிறது எப்பவுமே கிடையாது. சரிங்களா. அந்த பீஸ் ஆஃப் பேப்பருக்கு வேல்யூ என்ன, ஒன்றுமே கிடையாது. அது பேப்பருங்கிறதுனால ஒரு வேல்யூ இருக்கலாம். சரிங்களா. ஏன்னா பேப்பருங்கிறத நம்ம தயாரிக்க முடியுமா, ஒரு மரத்தை வெட்டி அதிலிருந்து கூழாக்கி அதிலிருந்து தான் பேப்பர் தயாரிக்கிறாங்க. சரிங்களா. அப்போ அந்த பேப்பருக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் அதில் எழுதியிருக்கிற அந்த ₹100 அப்படிங்கிறதுக்கு மதிப்பு இருக்கா, அந்த ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த பேப்பருக்கு வந்து மதிப்பு கிடையாது. ஆனால் எப்படி அது மதிப்பாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பரை நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ லிமிட் த பேப்பர், அதாவது அந்த சப்ளையை லிமிட் பண்ணுறாங்க. இப்போ நானா வந்து ஒரு ₹100 நோட்டை ஜெராக்ஸ் எடுத்து இன்னொரு ₹100 எடுக்க முடியும். சரிங்களா. ஆனால் அதை வந்து கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணாது, மற்றவங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கவுண்டர்ஃபிட் கரன்சி, அதாவது கள்ள நோட்டு. சரிங்களா. அதனால் அந்த ₹100 மதிப்பு வந்து எப்போ வந்து அந்த பேப்பர், அந்த ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பேப்பர் வந்து லிமிட் பண்ணப்படுதோ, அது மேலே கவர்மெண்ட் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டரை பாஸ் பண்ணி இதுதான் நோட்டு அப்படின்னு சொல்கிறாங்களோ, இது இவ்வளோதான் லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, எப்போ வந்து அதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பிரிண்ட் பண்ண முடியாதோ, எப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அதை காப்பி பண்ண முடியாதோ, அப்போ தான் அதோட வேல்யூ அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஸோ வேல்யூ இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ். சரிங்களா. வேல்யூங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு விஷயத்துக்கு வேல்யூன்னா எவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அது வந்து எப்பவுமே ரிலேட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு பாலைவனத்தில் போகிறீங்க, அந்த பாலைவனத்தில் வந்து தண்ணியே கிடையாது. ஓகேங்களா. ஒரு டெசர்ட்டில் வந்து தண்ணியே கிடையாது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஒருத்தர் வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பணம் வச்சுருக்கீங்க, அந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட காசு இருக்குது, தங்கம் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல தண்ணியோட மதிப்பு ரொம்ப 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 அதிகம். நீங்கள் அதுக்கு வந்து 100 கிலோ தங்கம் கொடுத்தா கூட நீங்கள் கொடுத்து வாங்கிடுவீங்க. ஏன்னா அந்த இடத்துல அதோட வேல்யூ ரிலேட்டிவ். இதுவே வந்து நீங்கள் ஒரு ஆற்று பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல தண்ணியோட மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வேல்யூங்கிறது ஆல்வேஸ் ரிலேட்டிவ். நீங்கள் ஒரு பொருளுக்கு இதுதான் ப்ரைஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா அது ரிலேட்டிவ்ல தான் வரும். சரிங்களா. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த பணத்துக்கு உண்டான மதிப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ரிலேட்டிவ் வேல்யூ உள்ள ஒரு பேப்பர். ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக பேப்பர்னே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பணத்தை பற்றி திங்க் பண்ண வேண்டாம். ஸோ நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ், இப்போ எங்கிட்ட வந்து அந்த பேப்பர் காப்பி பண்ண முடியாத பேப்பர் வந்து இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த காப்பி பண்ண முடியாத ஒரு பேப்பர் வந்து ஒரு 10 பேப்பர் இருக்குது. அது எத்தனை ரூபா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஒரு 10 பேப்பர் இருக்குது அப்படின்னா,
நான் ஒரு பொருளை வாங்கணும்னா அந்த பொருளுக்கு ஒரு விலை கொடுத்து தான் வாங்கணும் சரிங்களா. அதுக்கு இந்த பீஸ் ஆஃப் பேப்பர் ஒரு 10 பேப்பர் நான் கொடுக்குறேன் சரிங்களா. அப்போது ஒரு 10 பேப்பர் நான் கொடுத்தேன்னா அந்த பொருளை அவன் எனக்கு தரான். ஏன்னா அவனுக்கு அந்த 10 பேப்பர் போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த 10 பேப்பரை தர்றான். இப்போது இதுவே எங்கிட்ட வந்து நிறைய பேப்பர் இருந்தது அப்படின்னா நான் நிறைய தருவேன். ஏன்னா அந்த பொருளை வாங்குறதுக்கு இன்னும் பல பேர் டிமாண்டில் இருக்கலாம். அப்போது இவங்களும் வந்து அதிகமாக கேட்கலாம். அப்போ அந்த 10 பேப்பருக்கு நான் 15 பேப்பராக தந்து அந்த பொருளை வாங்குவேன். அப்போ என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டாக வாங்கினது வந்து நமக்கு 15 பேப்பராக மாறிடுது. ஸோ 10 பேப்பர் நான் கொடுத்து வாங்கின பொருளை எங்கிட்ட பேப்பர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நான் 15 பேப்பரை கொடுத்து வாங்குறேன். ஏன்னா அந்த பொருள் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அந்த டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆர்டிஃபிஷியலாக என்ன ஆகிடுது, டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. அதனால் வந்து அந்த டிமாண்டுக்கு உண்டான இப்போது இது சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு உண்டான மதிப்பு வந்து ஒரு சென்ட் ₹1,00,000 சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா. இப்போ வந்து ஒருத்தர் வந்து கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காரு, அவருக்கு ₹1,00,000ங்கிறது சாதாரண விஷயம். ஆனால் அந்த இடங்கிறது ஒன்று தான் இருக்குது. அந்த இடத்த வந்து விற்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. ஆனால் வந்து நிறைய மக்கள் வந்து ஒரே இடத்த நிறைய பீப்புள்ஸ் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இவர்கிட்ட வந்து அதிகமான பணம் இருக்குது. இது ஒரு சென்ட்டு ஈக்குவல் டு 1,00,000 தான் கேட்குறாங்க. ஆனால் இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அதனால் வந்து இவங்க 1,00,000 தரேன்னு சொல்கிறாங்க, இவங்க 1,10,000 தரேன்னு சொல்கிறாங்க, இவங்க வந்து 1,15,000. ஏன்னா டிமாண்டு ஒரு இடத்துக்கு அதிகமாகிடுது ஓகேங்களா. ஆனால் இவர்கிட்ட நிறைய பேப்பர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிறைய பேப்பர் இருக்குது. இவர் வந்து ரிச் அப்படின்னு வச்சுங்களேன், நிறைய பேப்பர் இருக்குது. அப்போ நான் வந்து ஒரு சென்ட்டுக்கு 10,00,000 தரேன் அப்படின்னா அப்போ இவங்கனால யார்கிட்டையுமே அந்த பேப்பர் வந்து இல்லை சரிங்களா. அப்போது ஒரு வேளை எல்லாத்துக்கிட்டேயுமே அந்த பேப்பர் வந்து ஓரளவுக்கு அதிகமாக இருக்கு என்ன ஆகும், இந்த பொருளோட விலையும் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா ரிலேட்டிவ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த பொருளுக்கு உண்டான மதிப்பும் அந்த பணத்துக்கு உண்டான மதிப்பும் ரிலேட்டிவ் தான். ஸோ இது உலகத்தில் எல்லாத்த வச்சு நீங்கள் பார்க்கும்போது அந்த பணத்தோட மதிப்பு பொருளோட மதிப்பும் ஆல்வேஸ் வந்து ஒரு ரிலேட்டிவாக தான் இருக்கும். அப்போது இவர் அதிகமாக கொடுக்கும்போது அந்த பொருளோட மதிப்பு என்ன ஆயிடுது, 10 லட்சம் ஆயிடுது. ஸோ ஒரு சென்ட் 10 லட்சம் ரூபாய்க்கு ஏன்னா அவர்கிட்ட நிறைய பேப்பர் இருக்குது. ஏன்னா நிறைய பேப்பர் இருக்கும்போது மோர் ப்ரைஸ். ஏன்னா அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுது ஓகேங்களா. அந்த டிமாண்ட் ஆர்டிஃபிஷியலாகவே என்ன ஆயிடுது, இன்க்ரீஸ் ஆயிடுது. ஒருவேளை இந்த நம்மளோட கண்ட்ரியில் மணி சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே சேர்த்து எல்லாத்துக்குமே ₹1,00,000 நம்ம கொடுத்தோம்னா 130 கோடி மக்களுக்கும் சேர்த்து ₹1,00,000 ஒவ்வொருத்தர் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அது அப்படியே டபுள் ஆக்கி ₹2,00,000 இருக்குது அப்படின்னா அப்போது இப்போ இந்த சைடில் பொருள்கள்லாம் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த பொருள்களுக்கு உண்டான டிமாண்ட் வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ இது ₹2,00,000 ஆக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாகவே ஒவ்வொரு பொருளோட பிட்டிங் வேல்யூ இது வந்து சின்ன லெவலில் நீங்கள் பார்க்கக்கூடாது, பெரிய லெவலில் நீங்கள் பார்க்கணும். அதாவது வந்து ஒரு பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரைஸ்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ காஸ்ட் ஆஃப் பாரோவிங் மணி அப்படிங்கிறது வந்து ஈஸி ஆகிடுது. அதாவது வந்து நீங்கள் பணம் வந்து அதிகமாக நம்மளோட சிஸ்டமில் இருக்க அந்த பணத்தை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கிறது வந்து ஈஸி ஆகிடுது. அப்போது ஆர்டிஃபிஷியலாகவே ஒரு பொருளோட விலைங்கிறது வந்து என்ன ஆகிடும், ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லாம் ஆரம்பிக்குதுன்னு வைங்க, ஒரு இடத்தோட ப்ரைஸ்லேருந்து எல்லாம் ஆரம்பிக்குதுன்னா அப்போ காஸ்ட் ஆஃப் பாரோவிங் மணி வந்து ஈஸி, நிறைய பணம் இருக்குது சர்க்குலேஷனில். அப்போது எல்லா ப்ரைஸும் என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ இதனால் யார் பாதிப்படைவான்னா, யார்கிட்ட அந்த பேப்பர் கம்மியாக இருக்குதோ, அதாவது நான் சொன்னக்கூடிய அந்த கரன்சிங்கிற பேப்பர் கம்மியாக இருக்குதோ அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அவங்கக்கிட்ட கம்மியாக இருக்குது, இன்னொன்று அதிகமான சர்க்குலேஷனில் பணம் இருக்கிறதுனால பொருளோட விலைகள் அதிகமாகிடுது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் வந்து அங்கே கிரியேட் பண்ணப்படுது சரிங்களா. ஸோ அப்போது இந்த பணத்தோட மதிப்புங்கிறது இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது எப்பவுமே ரிலேட்டிவ். அந்த பீஸ் ஆஃப் பேப்பருக்கு மதிப்பு கிடையாது ஓகேங்களா. அது எப்போ அது லிமிட்டேஷன் ஆகுதோ, எப்போ கவுண்டர் ஃபீட் நம்ம பண்ண முடியாது, எப்போ கல் நோட் அடிக்க முடியாதோ அப்போ அதுக்கு உண்டான ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பும் நம்ம வாங்கக்கூடிய பொருளை சார்ந்து தான் இருக்குது சரிங்களா. டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிறோம் நம்ம இப்போ சரிங்களா. டிமாண்ட் அண்டு சப்ளை அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன ஆகுது, ஒரு பொருளோட மதிப்பு தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி சிஸ்டம் அப்படின்னா என்ன, அது எதுக்காக உருவாக்கியிருக்காங்க, அதை வச்சு என்ன யூஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபியட் கரன்சி அப்படின்னா நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து மானிட்டரி சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மானிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மானிட்டரி சிஸ்டம்னா என்னென்னா, இந்த பணத்தை அதாவது அந்த ஃபியட் கரன்சின்னு சொல்லக்கூடிய அந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி ப்ளஸ் வந்து ஒரு
அத்தாரிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ நானும் பணத்தை பிரிண்ட் பண்ணுறேன், நீங்களும் பணத்தை பிரிண்ட் பண்ணால் அதுக்கு உண்டான மதிப்பு இருக்கவே இருக்காது. ஏன்னா யார் வேணாலும் எவ்வளோ வேணால் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மானிட்டரி சிஸ்டம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்ல போனால் சென்ட்ரல் பேங்க், அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் உண்டான சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது இருக்கும். இவங்க கிட்ட இருந்து தான் பணம் முதல்ல உருவாகி அந்த பணம் வந்து எக்கனாமியில் சர்க்குலேஷனில் வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது அதில் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக இவங்க தான் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ பிரிண்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த பணத்துடைய மதிப்பும் அடுத்த பொருளையும் வந்து தீர்மானிக்கப்படுது. சரிங்களா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகிடுது, பணங்கிறது நம்ம ஈஸியாக கேர் பண்ணிக்க ஒரு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து அந்த நோட்டை பிரித்து பார்க்கலாம். அதாவது வந்து ஃப்ராக்ஷனல் இதை பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிங்கும்போது அந்த 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு அப்படிங்கிறது அப்போ எவ்வளோ நோட்டு இருக்குதோ அவ்வளோ தகுந்த மாதிரி நமக்கு வந்து அந்த பணத்துடைய மதிப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இது இப்போ ஒரு நாடு உருவாகுது அப்படின்னா அதுக்கு உண்டான சென்ட்ரல் பேங்க் ஃபர்ஸ்ட் உருவாகுதுங்கிற ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ சென்ட்ரல் பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த சென்ட்ரல் பேங்க்கில் பணத்தை முதல்ல பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இப்போ நம்மளோட சென்ட்ரல் பேங்க் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் வந்து ஆர்பிஐ. இந்த பணத்தை சர்க்குலேஷனில் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ப்ரைஸ் அதிகமாகிறதையும் கம்மியாகிறதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ தான் எக்கனாமி வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்துக்கு மட்டும்தான் ஒரு கரெக்டான மதிப்பு இருக்குது அப்படிங்கும்போது எல்லாருமே இந்த பணத்தை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒருவேளை பணமே இல்லைன்னா நம்ம பண்டமாற்று முறைப்படி நம்ம வந்து நிறைய பொருட்கள் கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? இப்போ வந்து 1 கிலோ அரிசி ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா நான் வந்து அதுக்கு 1/2 கிலோ பருப்பு கொடுத்தேன்னா அது எப்படி வந்து ஈக்குவலாக மேட்ச் பண்ண முடியும்? எப்படி வந்து அதோட வேல்யூ இப்போ 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பருப்பு தான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம டிசைட் பண்ண முடியும்? அப்போ ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகும். அப்போது இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு விஷயம் வேணும். அப்படிங்கும்போது அந்த கான்ஸ்டன்டான விஷயம் வந்து எப்பவுமே மாறக்கூடாது, எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும், அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அது க்ரோ ஆகுதுன்னா அந்த பொருளும் க்ரோ ஆகணும், இந்த பணமும் க்ரோ ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்போ தான் வந்து அந்த விஷயத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சரிங்களா? அப்போ சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா பணத்தை பிரிண்ட் பண்ணுறாங்க. அந்த பணத்தை பிரிண்ட் பண்ணி இதை வந்து பேங்க்குக்கு கொடுக்குறாங்க. ஸோ பேங்க்குக்கு கொடுக்கும்போது அந்த பேங்க் வந்து அடுத்து பீப்புளுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அந்த பீப்புள்ஸ் வந்து எப்படின்னா ஒன்று லோன் நம்ம வாங்குறது. இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அந்த பிஸ்னஸ் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு, ஏன்னா இப்போ பிஸ்னஸ் அப்படின்னா அதுக்கிட்ட பணமே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த நாட்டில் பணம் அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அது பிஸ்னஸ் கிட்டலாம் போகும். யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ அவங்க எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே பேங்க் கிட்ட தான் வாங்குவாங்க. ஈவன் பிஸ்னஸாக இருந்தாலும் பீப்புளாக இருந்தாலும் எல்லாமே பேங்க் கிட்ட தான் வாங்குவாங்க. அந்த பேங்க் வாங்கும்போது அந்த பணத்துக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறாங்க. ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறாங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா எல்லாருமே வந்து பணத்தை வாங்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்போ பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ மோர் அண்ட் மோர் மணி பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிட்டே இருக்கும், சர்க்குலேஷனில் வந்து அந்த மணி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? லிமிடேஷனே இருக்காது. அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மக்கள் வந்து அதிகமாக பணத்தை சர்க்குலேஷனில் எடுத்துகிட்டு வரதுனால ஈஸியாக வந்து அந்த பேப்பரை வந்து எல்லாருமே கையில் வந்துடும். அப்படிங்கிறதுனால அதிகப்படியான பேப்பர் வர்றதுனால என்ன ஆகுது, அதிகப்படியான பேப்பர் அதிகப்படியான ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ இதனால் வந்து அதிகப்படியான பேப்பர் வச்சுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வைக்காதவங்களுக்கும் அது பயங்கரமான பிரச்சனையாகும். ஒவ்வொரு பொருளோட விலையும் வந்து தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிறாங்க. அதாவது வந்து காஸ்ட் ஆஃப் பாரோவிங் கேபிட்டல் அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ரூ. 100 வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ரூ. 8 நீங்கள் திருப்பி கொடுக்கணும். ரூ. 100 நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது ரூ. 108 கொடுக்கணும். சரிங்களா? அந்த ரூ. 108 கொடுக்கும்போது தான் அந்த பணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கிடைக்கிது. அப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக திருப்பி கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு வந்து அதிகமாகும். சரிங்களா? அப்படி அமௌண்ட் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மணி சர்க்குலேஷனில் வரது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கம்மியாகும். ஸோ காஸ்ட் ஆஃப் பாரோவிங் கேபிட்டல், அதாவது வந்து ஒரு பணத்தை வந்து நான் இப்போ 100 கோடி வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு வந்து 8% நான் திருப்பி கொடுக்கணும். ஆனால் அதுவே 15% திருப்பி கொடுக்கணும்னா எனக்கு வந்து அவ்வளோ கேபிட்டலை வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, ஸோ பணத்தை வந்து சர்க்குலேஷனுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் வந்து சென்ட்ரல் பேங்க்கோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது தான் அந்த பணத்துடைய மதிப்பையே தீர்மானிக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகம் பண்ணாங்க அப்படின்னா பணத்தோட சர்க்குலேஷன் வந்து கம்மியாகும். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணாங்க அப்படின்னா கடன் வாங்குறது கம்மியாகும். ஏன்னா கடன் வாங்கினா அதிகமாக கட்டணுங்கிறது தெரியும், அதை கட்ட முடியாது, ஏன்னா அவங்களோட கெப்பாசிட்டி என்னங்கிறது தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மணி வந்து சர்க்குலேஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு இந்த பேங்க் கொடுப்பாங்க கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு. அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கிரியேட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அப்போது
இந்த பணத்தை வந்து சர்க்குலேஷனுக்குள்ள கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கிட்டாங்க. சரிங்களா? இதுதான் மானிட்டரி சிஸ்டம். அப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பல பொருட்களோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மணி சர்க்குலேஷன் கம்மியாயிரும். அப்போ அந்த பொருளுடைய மதிப்புகளும் விலையும் கட்டுப்படுத்தப்படும். சரிங்களா? இதுக்கு தான் வந்து ஒரு மானிட்டரி சிஸ்டமோட முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி. அப்போது ஒருவேளை எக்ஸாக்டாக ஈக்குவலாக பணத்துடைய மதிப்பும் பணத்துடைய வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷனுங்கிறதே கிடையாது. அப்போ வந்து பணத்தோட மதிப்பு பணம் வந்து சர்க்குலேஷனில் கரெக்டாக இருக்குது, அந்த பொருளுக்கும் வேலை கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன தான் க்ரோத்துன்னா மோர் அவுட்புட். சரிங்களா? அதாவது வந்து ப்ரொடக்ஷனில் வந்து அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. அப்போது மக்கள் வந்து அதிகமான கன்சம்ஷன் பண்ணும்போது அப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக பணம் தேவைப்படும், இன்னும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக பணம் தேவைப்படும். அப்போது எவ்வளோ பிரிண்ட் பண்ணணுங்கிறது தெரியும். சரிங்களா? ஏன்னா டிமாண்ட் காஸ்ட் ஆஃப் இந்த பேங்க் கிட்ட தானே திரும்ப வந்து பணத்தை கேட்பாங்க. அப்போது எல்லா பேங்க்கோட பணத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே எக்கனாமியில் ஈக்குவலாக இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ வந்து இன்னும் அதிகப்படியான பணம் தேவைப்படுது. ஏன்னா அதிகமான ப்ரொடக்ஷன் ஆகுது, அதிகமான கன்சம்ஷன் ஆகுது. எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து ஒரு க்ரோத் அண்டு வேல்யூ வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மானிட்டரி சிஸ்டமோட ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக மணி சர்க்குலேஷனை கம்மி பண்ண முடியும். ஏன்னா பணத்தை காஸ்ட் ஆஃப் பாரோவிங் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து அதிகமாகிறதுனால பணம் வந்து சர்க்குலேஷனில் வர்றது குறையும். அப்போ குறையும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகம் பண்ணால் பண சர்க்குலேஷன் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து திரும்ப கம்மி பண்ணாங்க அப்படின்னா பணத்தோட சர்க்குலேஷன் அதிகமாகும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறது மூலமாக ஒரு சில நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூட போடுவாங்க. அதாவது வந்து பணம் வந்து ரொம்ப கம்மியாக சர்க்குலேஷனில் இருக்கும். அதனால் வந்து என்னென்னா மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பணத்தை பேங்க்கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா பேங்க் ரூ. 1 2 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரும் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த பணத்தோடைய மதிப்பை சரி பண்ணணும். அப்போ தான் வந்து அது சரியாகும். ஸோ நம்ம கண்ட்ரியில் அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து என்னென்னா இன்ஃப்ளேஷன், அதாவது சம்டைம்ஸ் பணம் அதிகப்படியான சர்க்குலேஷனில் போகிறதுனால தான் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷனே கிரியேட் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்னது, ப்ரைஸ். ஒரு பொருளுக்கு உண்டான மதிப்பு வந்து திடீர்னு இன்னைக்கு ரூ. 100 வித்துட்டு இருக்கிற பொருள் வந்து திடீர்னு ரூ. 200 அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம நிறைய பேப்பர் கொடுக்க வேண்டியது வரும். என்ன பேப்பர்? அதாவது கரன்சி. அப்போ நிறைய பேப்பர் கொடுக்கும்போது நமக்கு நிறைய ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த மானிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் பணம்னா என்ன, அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதை ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அதுக்காக தான் இதிலிருந்து நான் பேசிக்லேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 டைப்பாக கிரியேட் ஆகுது. சரிங்களா? அந்த 3ல் ஏதோ ஒரு டைப்பில் நமக்கு இன்ஃப்ளேஷன் வந்து வரலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அதாவது வந்து என்னென்னா, இப்போ நம்ம வந்து உலகத்தில் யூஸ் பண்ணுற, இப்போ நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கிளாத்தோ எந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கனாலும் எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து வரது தான். அதாவது வந்து 2 வகையாக நேச்சுரல் ரிசோர்ஸை பிரிக்கலாம். ஒன்று அக்ரிகல்ச்சர், அதாவது வந்து நம்ம இப்போ போட்டிருக்கிற ஷர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது வந்து காட்டன் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் வருது. சரிங்களா? காட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து வருது. அந்த காட்டனை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஷர்ட்டாக மாற்றுறோம். இப்போ நம்ம வந்து மொபைல் வச்சுருக்கோம் அப்படின்னா, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம்னா அதில் கிளாஸ் வந்து சிலிக்கான், உள்ளே இருக்கிற சிப்ஸு எல்லாமே சிலிக்கான்ஸ், பிளாஸ்டிக்ஸ், காப்பர், இது மாதிரி ஏகப்பட்ட நேச்சுரல் எலமெண்ட்ஸ்னால தான் கிரியேட் பண்ணப்படுறாங்க. அப்போது வந்து நேச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அப்போது நேச்சுரல் எலமெண்ட்ஸும் இதுவும் வந்து லிமிட்டட் ரிசோர்ஸஸ். அது வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். அப்போது அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மழை வந்து கரெக்டாக பெய்யல அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிடும். அப்போ வந்து ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? ஏன்னா டிமாண்ட் வந்து இருக்கிற லெவல்லே இருக்குது. ஆனால் பொருள் வந்து கம்மியாக இருக்கும்போது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா யார் அதிகமாக தராங்களோ, இல்லை யார் அந்த கரெக்டான அமௌண்ட் தராங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். இப்போ நேச்சுரல் எலமெண்ட்ஸ்னால் ஸ்டீல் இருக்குது, காப்பர் இருக்குது, அலுமினியம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தோண்டி எடுக்கிறதுக்கு உண்டான காஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுங்கிறது அதிகமாகிடும். ஒவ்வொரு பொருளை தயாரிக்கிறதுக்கும் அதை உருவாக்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கும் உண்டான காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுங்கிறது வந்து அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அதில் சேல்ஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறதும் அதிகமாகிடும். அப்போது ஆர்டிஃபிஷியலாக வந்து என்ன ஆகிடுது, ஆர்டிஃபிஷியலான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த சேல்ஸ் ப்ரைஸ் அதிகமாகிறதுனால இது கடைசியில் வந்து பீப்புள்ஸோட
தலையில் தான் வந்து விழுகும். சரிங்களா? பிஸ்னஸ் ஏன்னா வேறு வழி கிடையாது, பிஸ்னஸும் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த ரா மெட்டீரியல் எல்லாமே ஆயில்ங்கிறது ஒரு முக்கியமான ரிசோர்ஸ், அதுவும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும், ப்ரொடக்ஷன் ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிரும். அப்போது காஸ்ட் வந்து அதிகமாகிறதுனால இந்த இடத்துல வந்து பொருளுடைய விலை அதிகமாகுது, ஆனால் பணம் வந்து சர்க்குலேஷனில் ஒரே சேம் லெவலில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரே சேம் லெவலில் இப்போ சர்க்குலேஷன் இருக்குன்னா, அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பணங்கிறது மதிப்பு வந்து ரிலேட்டிவ் வேல்யூ. அப்போ ரிலேட்டிவ் வேல்யூன்னா நான் என்கிட்ட 10 நோட்டு தான் இருக்குது, ஆனால் வந்து பொருளோட ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு, 12 நோட்டு 20 நோட்டு கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, திரும்பவும் வந்து ப்ரைஸ் அதிகமாகிடுது, பணத்தோட மதிப்பு கம்மியாயிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, இன்ஃப்ளேஷன் அந்த இடத்துல கிரியேட் ஆயிடுது. ஸோ பணத்தை வந்து சர்க்குலேஷனில் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போது பணத்தை வந்து அதிகமாக பிரிண்ட் பண்ணணும், இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் ஆஃப் பாரோவிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து பணம் 10 நோட்டு இருக்கிற இடத்துல 15 நோட்டாக மாறும். அதாவது சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே வந்து காஸ்ட் ஆஃப் பாரோவிங் மணிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்போது பணம் வந்து சர்க்குலேஷனில் அதிகமாக வரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்கேலில் திங்க் பண்ணணும். சாதாரணமாக சின்னதாக திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ரொம்ப பெரிய ஸ்கேல், ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது முடியவே முடியாத காரியம். அந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்கேலில் திங்க் பண்ணணும். ஸோ ப்ரைஸுக்கு ஈக்குவலாக வந்து பண சர்க்குலேஷனும் வந்துடும். சரிங்களா? அப்போ இது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் இன்ஃப்ளேஷன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நல்ல ப்ரொடக்ஷன் அவுட்புட்டு நிறைய இருக்குது, நிறைய வந்து சம்பளம் அதிகமாகுது, க்ரோத் ஆகுது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்க்குலேஷனில் இருக்கிற மணி வந்து அப்படியே இருக்கும். சரிங்களா? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக சர்க்குலேஷனில் இருக்கிற மணிங்கிறது இருக்குது. ஆனால் பர்டிகுலராக ஒரு சில பொருட்களுக்கு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஒரு சில ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க வந்து இடம் வாங்கணுங்கிறதுல அதிகமாக டிமாண்ட் கிரியேட் ஆகும். அப்போ என்ன ஆயிரும், ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இது வந்து எல்லா பொருளுக்குமே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஒரு சில செக்டார், ஒரு சில இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ரைஸ் அதிகமாகலாம். அப்போது அந்த ஏன்னா அதுக்கு மக்கள்கிட்ட டிமாண்ட் வந்து ஒரு கிரியேட் ஆகலாம். இதுக்கு காரணம் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வரப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்கோட ப்ரைஸ் எல்லாம் வந்து சாதாரணமாக இருந்தது. ஆனால் மாஸ்க் வந்து அதிகமாக வேணுங்கிறதுனால அதோட ப்ரைஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, சடனாக வந்து டிமாண்ட் அதிகமானதுனால ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு. சரிங்களா? இது வந்து மாஸ்க்குங்கிற ஒரு செக்ஷனில் இருக்குது. அப்படின்னா இப்போ நிறைய செக்ஷனில் இந்த மாதிரி வந்து டிமாண்டு வந்து மக்களுடைய தேவைகள் வந்து அதிகரிக்கும் போது, ஆனால் பொருள் வந்து லிமிட்டடாக இருக்கும்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து அதிகம் பண்ணிடுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் 100 பேர் வாங்குறதுக்கு வராங்க அப்படின்னா அதில் ஒரு 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு தான் பொருள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒருத்தர் பிட் பண்ணி மார்க்கெட்டில் நார்மலாகவே வந்து பொருள் அதிகமான விலையேற்றம் நடக்கும். அதனால் வந்து இது வந்து டிமாண்ட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இப்படி இன்ஃப்ளேஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போது மக்கள்கிட்ட டிமாண்ட் இருக்கிறதுனால திரும்பவும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாங்கன்னா காஸ்ட் ஆஃப் சர்க்குலேஷன் மணியை வந்து அதிகப்படுத்தும் போது திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து ஒரே இடத்துல நிற்குது. சரிங்களா? ப்ரைஸும் ப்ளஸ் வந்து மணி சப்ளை வந்து ஒரு இடத்துல இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து டிமாண்ட் இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகுது. அது அடுத்த டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டிங் மோர் மணி. இப்போ கவர்மெண்ட் வந்து அதிகமான மணியை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது போது தான் அதோட பணத்தோடைய மதிப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு சில கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணத்தை இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பணக்கார நாடாகணும் அப்படிங்கிறனால பணத்தை இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணி நிறைய வந்து கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆயிரும்னா அந்த பணத்தோட மதிப்பு ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிரும், பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆயிரும். இது ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கான்செப்ட். ஏன்னா சர்க்குலேஷனில் பணம் அதிகமாக வந்தது அப்படின்னா மோர் பேப்பர்ஸ் இருக்கும், அதனால் லெஸ் வேல்யூ. அதனால் பொருளோட விலையும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆர்டிஃபிஷியலாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? ஏன்னா பணம் நிறைய சர்க்குலேஷனில் இருக்கிறதுனால பொருளோட விலையும் வந்து பெட்டிங்கில் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். சரிங்களா? இது நம்ம சாதாரணமாக ஒரு மார்க்கெட்டில் போய் பார்க்கும்போது தெரியாது. ஆனால் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து நீங்கள் ஆரம்பித்த இடத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு இது வந்து கிளியராக புரியும். ஸோ இது வந்து பிரிண்டிங் மணி, மோர் மணி அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு இன்ஃப்ளேஷன் கிரியேட் பண்ணும். சரிங்களா? அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்ணி அதிகமான சர்க்குலேஷனில் விட்டிங்கன்னா தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது சர்க்குலேஷன் அதிகமாகும் போது இப்போ ப்ரைஸ் அதிகமாகிடும். ஸோ இதுதான் 3 டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அப்போ பணம் வந்து ஒரு மதிப்பை இழந்துகிட்டே வருது. அதாவது பணத்துடைய மதிப்புங்கிறது வந்து எப்படி பார்த்தாலுமே வருஷத்துக்கு வருஷம் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு பொருளுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இது இன்ஃப்ளேஷனால் மட்டும் கிடையாது.
மக்களுடைய வளர்ச்சி, டிமாண்டு, அரசியல் சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா கண்ட்ரிலையுமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இந்த இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு அந்த பணத்துடைய மதிப்பை இழக்காமல் அந்த பணத்தை காப்பாற்றணும்னா அதுக்கு வந்து நம்ம இருக்கிற பணத்தை விட அதிகமாக சம்பாதிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் என்னங்கிறத பார்த்தோம். நம்ம இப்போ வந்து பணம் வந்து வருஷம் வருஷம் அதோடைய மதிப்பை வந்து இழக்கும் பணமாகவே வச்சுருந்தா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு வந்து 4% இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. 4% வந்து பணம் வந்து அதோட மதிப்பு இழக்குதுன்னா ஒரு 1000 கோடி வச்சுருந்தா அதில் ஒரு 40 கோடி வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா வச்சுருந்தாலும் அது ஒரு காணாமல் போயிடும். ஏன்னா அதோட பொருளுடைய வாங்கக்கூடிய விலைங்கிறது 1000 கோடிக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அதை அடுத்த வருஷம் வந்து அதை விட தாண்டிடுது. சரிங்களா? அப்போ அந்த 4% வந்து லாஸ் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து என்னென்னா அதிகபட்சமாக ஒரு எக்கனாமிக் சிஸ்டத்தில் ஒரு பிஸ்னஸோட நீடு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறவங்க வந்து பேங்க்கில் வந்து லோன் வாங்கிக்கலாம் பிஸ்னஸில். ஓகேங்களா? பிஸ்னஸ்க்கு லோன் வாங்கிக்கலாம். ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் பாரோவிங் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இத்தனை கோடி வாங்குறாங்கன்னா அதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கட்டணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அப்போது காஸ்ட் ஆஃப் பாரோவிங் கேபிட்டல்னா அப்போ அவங்களுக்கு வந்து காசு கிடச்சிச்சு, எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியும். அப்போது அதில் ரிட்டர்ன் வந்து என்ன வரணும்னா மோர் தென் இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 8% கட்டுறீங்கன்னா அந்த 8%க்கு மேலே உங்களோட ரிட்டர்ன் இருக்கணும், பிஸ்னஸ் ரிட்டர்ன். ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களால் வந்து லாபகரமாக பிஸ்னஸ் நடத்த முடியும். இல்லைன்னா அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் போடுறாங்களோ அதை கட்டினா அதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த கேபிட்டல் அமௌண்ட்டும் சேர்த்து கட்டுறீங்கன்னா அவ்வளோதான் வந்து உங்கள் பிஸ்னஸ் சம்பாரிச்சிருக்குன்னா அந்த பிஸ்னஸ் வந்து யூஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனோட அதிகபட்ச நீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விடவுமே அதிகமான ரிட்டர்ன் எடுக்கணும். ரெண்டாவது அந்த ரிட்டர்னில் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போக மீதி இருக்கிற ரிட்டர்ன் வந்து ஒரு 4% இருந்ததுன்னா அதுவுமே யூஸ் ஆகாது. ஏன்னா அதுவும் வந்து இன்ஃப்ளேஷனில் காணாமல் போயிடும். ஸோ அப்போ அட்லீஸ்ட் வந்து அதுக்கு மேலே சம் பர்சன்டேஜ் வந்து நின்னாதான் இருந்தால் அவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் தான் வந்து லாபம். ஒரு எஃபிஷியண்டான ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதிகபட்ச ஒரு பிஸ்னஸ் மேனோட நீடு அப்படிங்கிறது வந்து இதுதான். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து ஒரு இன்வெஸ்டரோட நீடு. இன்வெஸ்டருங்கிறவங்க ஆல்ரெடி ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலாக இருக்கலாம். இல்லைனா சாதாரணமாக இப்போ நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் வச்சுருக்கேன்னா அந்த 10,000 ரூபாயை நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா நானும் இன்வெஸ்டர் தான். ஆனால் நம்ம பேசுகிறது வந்து ஒரு பெரிய லெவல் ஆஃப் இன்வெஸ்டர், அதாவது ஆல்ரெடி பணக்காரங்களாக இருக்கிறவங்க. ஓகேங்களா? அந்த பணக்காரங்களாக இருக்கிறவங்க அவங்களோட ஒரு 1000 கோடியை காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். அப்போது அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த 1000 கோடி 10,000 கோடி அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிட்டாங்கனாலே ஃபஸ்ட்டு சக்ஸஸ் வந்து அவங்க 1000 கோடி அடுத்த வருஷமும் நெக்ஸ்ட் இயரும் வந்து அதே 1000 கோடியாக தொடர்ந்து இருக்க ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? ஸோ அவங்களோட பணம் வந்து கரையலை. ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்னென்னா அந்த இன்ஃப்ளேஷனுக்கு மேலே வர்ற ரிட்டர்னுக்கு பேர் தான் வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஏன்னா இப்போ 10% ரிட்டர்ன் எடுத்திருக்காருன்னா அதில் 4% வந்து இன்ஃப்ளேஷனில் போயிடுது. சரிங்களா? இன்ஃப்ளேஷனுக்கு சமாளிக்கிறதுக்கு போயிடுது. அப்போது 1000 கோடி அடுத்த வருஷமும் 4% எடுத்திருந்தா அப்போவும் 1000 கோடி தான். சரிங்களா? அப்போது 10%க்கு மேலே மீதி இருக்கிற அந்த 6% கிடைக்கிது இல்லைங்களா? அந்த 4% கழிச்சிட்டிங்கன்னா அந்த 6% தான் வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ஃப்ளேஷனை கழிக்காமல் நீங்கள் ரிட்டர்ன் பார்க்கும்போது நார்மல் ரிட்டர்ன் 10% இருக்கும். அந்த இன்ஃப்ளேஷனை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா பணம் வந்து அந்த 4% இழந்துருச்சுன்னே வச்சுக்குவோம். அப்போ வந்து அந்த 4% கழிச்சிருவோம். ஏன்னா அப்போ வந்து பணம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குன்னு அர்த்தம். 4% ரிட்டர்ன் கிடச்சதுன்னா பணம் வந்து ஒரே பணமாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? 1000 கோடியில் வந்து 4% 1040 கோடி வந்து அடுத்த வருஷம் இருந்தாலும் அது ஒரே வேல்யூ தான் அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ளேஷனுங்கிறதுனால பொருளோட விலையும் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களோட விலை எல்லாமே வந்து அந்த பர்ச்சேசிங் பவர் எல்லாமே வந்து 1040 கோடியாக மாறி இருக்கும். ஏன்னா 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா நமக்கே தெரியும் இது வருஷமாக நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருளை வாங்கும்போது என்ன விலை இருக்குது இன்றைக்கி என்ன விலை இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். ஸோ அதனால் அப்படி கணக்கு பார்க்கும்போது 6% தான் ரிட்டர்ன் இருக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து இன்வெஸ்டிங் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி சாதாரண பீப்புளும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். பணம் வந்து பணக்காரங்களோட ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வந்து பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் பண்ணாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து நம்மளோட இன்வால்மெண்ட் இல்லாமல் அது க்ரோத் ஆகக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ வந்து அது நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் அந்த இடத்துல வருது. இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன,
ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஏன் வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதும், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த எக்கனாமியில் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏதோ ஒரு எட்டாக்கனியோ எல்லாத்துக்குமே வந்து மேலே இருக்கிற ஒரு விஷயமா பார்க்குறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் அது எல்லா காமன் பீப்புளுக்காக இருக்கிறதா ஃபினான்ஷியல் மார்க்கெட். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணுறேன். ரிலையன்ஸோட ஷாப்பிங் மாலில் போயிட்டு நான் வந்து ப்ராடக்ட்ஸ் எதாவது வாங்குகிறேன். பெட்ரோல், டீசல் இது எல்லாமே டெய்லியும் பைக்குக்கு, காருக்கெல்லாம் போடுறோம். இப்போ அப்படிங்கும்போது நம்ம அந்த 3மே வந்து ரிலையன்ஸுங்கிற அந்த கம்பெனி தான் மேஜராக அவங்ககிட்ட இருந்து தான் நமக்கு வருது. அப்போது அவங்களுக்கு நான் கொடுக்குற பணத்தில் வச்சு தான் அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அப்போது அதே கம்பெனியில் என்னால் ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? அதே கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கே அந்த லாபம் வந்து கொஞ்சம் திருப்பி கிடைக்கும் இல்லையா? அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சாதாரண மனுஷங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுங்கிறது வந்து முக்கியமாக சிம்பிளாக சொல்லப்போனால் ரிஸ்க் ஷேரிங். அதாவது வந்து ஒரு பெரிய லெவல் ரிஸ்க் எடுக்கிறாங்க ஒரு கம்பெனி அப்படின்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரிஸ்க்கை வந்து நான் இன்வெஸ்டராக போய் நானும் அந்த பிஸ்னஸில் வந்து பங்கெடுத்துக்கலாம். அதில் ரிஸ்க்கும் ஷேர் ஆகுது, அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட்டும் எனக்கு ஷேர் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி நான் செலவு பண்ணுறதுலையும் வந்து எனக்கு ஈக்குவலாக வந்து பணம் வந்து திரும்ப எங்கிட்டே கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கும் இன்வெஸ்டிங் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுங்கிறது பணம் வந்து சாதாரண மக்கள், அதாவது பணக்காரங்க கிட்ட இருந்து பணம் கம்மியாக இருக்கிற நம்மளை மாதிரி சாதாரண பீப்புளுக்கு ஒரு சர்க்குலேஷன், அதாவது எப்படி கவர்மெண்ட் வந்து மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் ஆர்பிஐங்கிற சிஸ்டம் வச்சு அந்த சர்க்குலேஷன் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஈக்குவலாக பணம் போய் சேரக்கூடிய, அதாவது பெரிய பணக்காரனாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு சர்க்குலேஷன் சிஸ்டமை வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் மட்டும்தான் நமக்கு கொடுக்குது. சரிங்களா? நம்ம சாதாரணமாக பிஸ்னஸ் பண்ணியும் பணம் சம்பாதிக்கலாம். அது வந்து அவங்கவுங்களோட ஓன் திறமை. ஆனால் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுங்கிறது அடுத்தவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. நம்ம வேலை செய்யாமல் பணம் வந்து ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த எக்கனாமியில் மெயினாக வந்து ஃபண்ட் ஃப்ளோவுக்காக தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டே இருக்குது. அதாவது எல்லாருமே இப்போ பணக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கிட்டையும் நம்ம வந்து ஒரு ஷேரை வாங்கி அவங்களோட விஷயத்துலேயும் ஒரு பங்கு எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட். அப்போது அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுது. ஆனால் அதை பற்றின நாலேஜ் இல்லாதனால நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ மெயின் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ஃபங்க்ஷனாலிட்டியே வந்து என்னென்னா மணி ஃப்ளோ. ஒரு சர்க்குலேஷனில் மணி ஃப்ளோ, ஒரு எல்லாத்துக்குமே ஃபண்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி போய் சேர்றது, ரிஸ்க் ஷேரிங், இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்குது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், அதாவது வந்து எதுக்கு இந்த எக்கனாமியில் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, எதுக்கு கவர்மெண்ட் வந்து அதை இன்னும் வச்சுருக்காங்க, எக்கனாமியில் எதுக்கு வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், அதுக்கப்புறம் வந்து பாண்ட் மார்க்கெட், இது மாதிரிலாம் இருக்கணும், அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதை எக்கனாமியில் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டு மொபிலைசேஷன். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம அந்த முன்னாடியே பார்த்துருப்போம், கேஷ் ஃப்ளோங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதாவது வந்து பணம் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து சர்க்குலேஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 1000 கோடி ஒருத்தர் வச்சுருக்கிறாரு, ஒரு இன்வெஸ்டர், ஒரு பெரிய ஆள் 1000 கோடி சம்பாரிச்சு வச்சுருக்காருன்னா, அந்த 1000 கோடியும் வந்து எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல், எந்த ஒரு வகையிலுமே வெளியே வராமல் அவர் கேஷை அப்படியே வச்சுருந்தார் அப்படின்னா அது பெரிய லாஸ் எக்கனாமிக்கு. ஏன்னா நம்ம 1000 கோடி பிரிண்ட் பண்ணி விட்ட மணியை அது வந்து எக்கனாமியில் ஒருத்தர் கை மாறி இன்னொருத்தர் கையில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் எல்லாருமே சர்வைவ் ஆக முடியும். ஸோ அப்படி சுத்தாமல் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய இன்ஃப்ளேஷனுக்கும் ஒரு வழியை கொடுக்கும். அதே மாதிரி அது சொசைட்டிக்கும் நல்லது கிடையாது, யாருமே வந்து க்ரோத் ஆக முடியாது. அதனால அந்த பணத்தை அவர் சம்பாரிச்சனால எது யூஸும் கிடையாது. ஸோ இப்போது அந்த மாதிரி 1000 கோடியை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு பெட்டராக ஒரு 10% ரிட்டர்ன், அதுவும் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த பணத்தை 1000 கோடியும் சேஃபாக ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம உருவாக்குனா தான் அந்த எக்கனாமியில் வந்து அடுத்த அந்த 1000 கோடி வெளியே வந்து சர்க்குலேஷனில் சுற்றும். ஓகேங்களா? ஸோ அது பயந்துட்டு வந்து அந்த அமௌண்ட் வெளியே வராமல் இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு பிரச்சனை தான். ஸோ அந்த ஃபண்டு மொபிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் தான் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 கோடி ரூபாய் ஒரு விஷயத்தை நம்ம உட்காந்த இடத்துலேருந்து நம்ம வாங்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரிலையன்ஸ் இருக்குது, அதானியோட கம்பெனிஸ்லாம் இருக்குது, இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலீவர் இருக்குது. நம்ம எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருப்போம், எல்லா பொருளையும் நம்ம வாங்கியிருப்போம். ஹிந்துஸ்தான் யூனிலீவர்,
மேரிக்கோ, பிரிட்டானியா இந்த மாதிரி எல்லா பொருளையும் நம்ம வாங்குறோம், யூஸ் பண்ணுறோம். எத்தனை ஆயிரம் கோடி நம்ம சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இதே 1000 கோடி நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம அதே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அதில் ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம அந்த இன்வெஸ்டர் கெயின் பண்ணுறாங்க. எகெயின் வந்து நமக்கு புது புது ப்ராடக்ட்ஸ், புது புது மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பெட்டரான வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் அண்ட் அது வந்து வெளியே வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம கன்சியூம் பண்ணுறதையே திரும்ப நம்ம வந்து ப்ராஃபிட்டாக நம்ம மாற்ற முடிகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து ஹோல் டேர்ம்ஸ், அதாவது ஒட்டுக்கா சேர்த்து சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட், கம்யூனிட்டி மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட் எல்லாமே சேர்த்து தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ இந்த ஃபண்டு மொபிலைசேஷனை வந்து எக்கனாமியில் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணுற விஷயம், ஒரு கொண்டு வர விஷயம் தான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட். அது இல்லை அப்படின்னா ஃபண்டெல்லாம் வந்து எல்லாமே லாக் ஆகிடும். போகிற அடித்து பிரிண்ட் பண்ணுற மணியெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய எக்கனாமி 1,00,000 கோடி ஒரு நாளைக்கு வந்து டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். அதாவது ஜஸ்ட் நான் ஷேர் மார்க்கெட்டை மட்டும் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் நம்ம அந்த 1000 கோடி 10,000 கோடி கூட ஈஸியாக நம்ம போட முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபண்ட் மொபிலைசேஷனுங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்கு. அதுக்கடுத்து ரிஸ்க் ஷேரிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு அம்பானியும் அதோனியும் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் வந்து ஒரு 10,000 கோடி வந்து கடன் வாங்குறாங்க, இல்லை அந்த 10,000 கோடி வந்து வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிஸ்க் அவங்க தலையில் தான் போகும். சரிங்களா? அதே ஒரு பப்ளிக் லிமிட்டடாக ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அந்த கம்பெனியில் வந்து ஷேர் ஹோல்டருங்கிறது நம்மளும் இப்போ ஷேர் வாங்கிக்கலாம், மற்ற பீப்புள்ஸும் வந்து ஷேர் வாங்கிக்கலாம். எல்லாருமே வாங்கும்போது அவங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஷேர் ஆகுது. சரி, ரிஸ்க் ஷேர் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் ப்ராஃபிட்டும் சேம் தான் ஷேர் ஆகுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அம்பானி வந்து ஒரு 50% ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து பப்ளிக்கில் நம்மக்கிட்ட விற்கிறாரு அப்படின்னா, ரிலையன்ஸில் போய் நம்ம ஷேர் வாங்குறோன்னா நம்ம தான் ஜியோவோட டேட்டா செல்ஃபோனில் நம்ம வந்து சிம்மாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆயில், பெட்ரோலியம் அவங்ககிட்ட இருந்தால் வருது, அதில் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து ஒரு செலவு பண்ணுறோம், ப்ளஸ் வந்து நம்மளே அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த செலவில் ஒரு சம் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது இந்த 50% வந்து அவங்க வெளியே கொடுத்தாங்கன்னா அது வந்து நம்ம வாங்கினா நம்ம விற்றா தான் அவங்களுக்கு காசு. சரிங்களா? இப்போ ஒரு 50% ஒரு கம்பெனியில் வந்து அம்பானியோட கம்பெனியில் வந்து நான் ஹோல்டிங் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்மளை மாதிரி ஒரு நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவங்க விற்க முடியாது. ஓகேங்களா? நம்மக்கிட்ட அவங்களோட கம்பெனியில் ஷேரை வந்து அவங்களும் ஷேர் தான் வச்சுருக்காங்க, நம்மளும் ஷேர் தான் வச்சுருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது அவங்க ஓனர்ஷிப், ப்ரொமோட்டர்ஸுங்கிற லெவலில் ஒரு பதவியில் இருப்பாங்களே தவிர பவர் ஆஃப் கண்ட்ரோல் நம்மகிட்டயும் 50% இருக்குது. அது வந்து பல வகையாக பிரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஷேர்ஸ் வாங்குறதுல வந்து நம்ம கொஞ்சம் வாங்கியிருப்போம், இன்னொருத்தர் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி பல வகையாக பிரிஞ்சிருக்கும். ஆனாலும் அந்த ப்ராஃபிட் ஷேரிங் அப்படிங்கிறதும் அந்த பவர் ஆஃப் கண்ட்ரோலை டைவர்சிஃபை பண்ணுறதும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் முடியுது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் திங்க் பண்ணுங்கள். இப்போ ரிலையன்ஸோட 100% ஷேர் வந்து அம்பானி மட்டுமே ஹோல்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அப்போது அவங்க வைக்கிறதா சட்டம். சரிங்களா? அவங்க வந்து அவங்க என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. பப்ளிக் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்காது. சரிங்களா? இப்போ இதுவே வந்து ரிலையன்ஸில் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் அந்த கம்பெனியை வேறு யாராவது டேக் ஓவர் பண்ணக்கூட முடியும். ஓகேங்களா? அவங்க தப்பு பண்ணுறாங்க, மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ் பேங்க் இருக்குது அப்படின்னா, அது ஒரு பப்ளிக் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால தான் மற்றவங்க டேக் ஓவர் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட்டும் நமக்கு டிவிடெண்ட் மூலமாகவும் கிடைக்குது, க்ரோத் மூலமாகவும் கிடைக்குது. அதுக்கடுத்து கேபிட்டல் ஆக்சஸ். அதாவது வந்து நம்ம எவ்வளோ பெரிய கம்பெனி ஆரம்பித்தாலும் எல்லா கம்பெனியோட ஃபுல் லோனையுமே வந்து ஒரே பேங்க் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். இப்போ 1000 கோடி 10,000 கோடி கொடுத்தாங்கன்னா அது வரல அப்படின்னா அது பெரிய ரிஸ்க். அதனால் அவங்க வந்து 1000 கோடி கொடுக்குறாங்கன்னா 10 கோடி 20 கோடி 30 கோடின்னு பிரித்து நிறைய எவ்வளோ அதிகமான பேர்த்துக்கு லோன் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு தான் அவங்க சேஃப்டி. அப்போது கேபிட்டல் ஆக்சஸ்ங்கிறது வந்து இப்போ ஒரே பேங்க்லேருந்து எல்லாமே லோன் வாங்க முடியாது. அப்படிங்கும்போது நம்ம வந்து பப்ளிக் மார்க்கெட்லேருந்து ரைஸ் பண்ணலாம். ஈவன் கவர்மெண்ட்டே நம்மள மாதிரி நார்மலான பப்ளிக்கில் இருந்து கடன் வாங்குது. ஓகேங்களா? அது எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பற்றி அடுத்த டாப்பிக்கில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கவர்மெண்ட்டு நம்மக்கிட்ட கடன் வாங்குது, கார்ப்பரேட் கம்பெனிஸும் நம்மக்கிட்ட கடன் வாங்கி அதுக்குண்டான வட்டி கொடுப்பாங்க. அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடியும் போது அந்த கடனையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் திருப்பி கொடுத்துருவாங்க. இது பாண்டு மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். ஸோ இந்த கேபிட்டல் ஆக்சஸ்ங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி பப்ளிக்கோட ஃபண்டை வந்து எல்லாத்துக்கிட்டையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அவங்களுக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்து வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் புவர் அண்ட் ரிச். இது ஆல்ரெடி இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட பணத்தை வந்து சாதாரண நம்மள மாதிரி ஒரு சாதாரண பீப்புள் கூட ஒரு பணத்தை வந்து பெரிய ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். அவங்களோட ப்ராஃபிட்லேயும் ஷேர் பண்ண முடியும், ஒரு பாண்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஒரு கவர்மெண்ட்டுக்கே நம்ம கடன் கொடுக்க முடியும். அதான் ஒரு சாதாரண பீப்புளுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது வந்து
இந்த மார்க்கெட்டு தான். அப்படி இல்லாமல் இந்த மார்க்கெட் இல்லைன்னா அவங்கெல்லாம் எங்கே போய் அதை பண்ணுவாங்கன்னு தெரியாது. இதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் ஏன் வந்து அப்போ இது நிறைய பேருக்கு தெரியலன்னா, சிம்பிள், யாருமே அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது கிடையாது, யாரும் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறது கிடையாது. அப்படிங்கும்போது அப்புறம் எப்படி வந்து மக்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், எப்படி வந்து அவங்க க்ரோத் ஆவாங்க? யாருமே, ஒரு பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இருக்கிற முதல் வித்தியாசமே வந்து ஜஸ்ட் வந்து நாலேஜ் தான். இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை இப்போ. அதனால தான் எல்லாம் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம அதை தெரிஞ்சுக்க நம்ம நிறைய விஷயங்கள்லாம் நம்ம தாராளமாக பண்ண முடியும். ஸோ அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து ஒரு டெஸ்லாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரிலையன்ஸோட கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். புதுசாக ஒரு பிராண்டு வருது, நம்மளே ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா, இப்போ ராயல் என்ஃபீல்டு இருக்குது அப்படின்னா ஈச்சர் மோட்டார் அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம பைக் வாங்குகிறோம், அந்த பைக்கோட மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான பைக்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க. அப்போ அந்த கம்பெனியில் ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ஒரு கோல்கேட் நம்ம யூஸ் பண்ணுறோம், கோல்கேட் பால்மாலிவ், அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் பல வகையான மார்க்கெட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அந்த பல வகையான மார்க்கெட்டை தான் வந்து ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் கீழே இன்னும் சப்டிவிஷனாக வந்து நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது. அதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு மேஜர் டிவிஷன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மணி மார்க்கெட். அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு கீழே மணி மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது, பாண்டு மார்க்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் கமாடிட்டி மார்க்கெட் இருக்குது, ஷேர் மார்க்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபோரெக்ஸ் மார்க்கெட் இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து மணி மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இதுக்கு கீழேயும் சப் மார்க்கெட்ஸ் இருக்குது. அதாவது அது வந்து மார்க்கெட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லலாம், சரிங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட், ஃபினான்ஷியல் ப்ராடக்ட், அதை வச்சு நம்ம ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கோ இல்லை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கோ அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? அதுக்காக தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மணி மார்க்கெட்னா என்னங்கிறத பார்த்துருவோம். மணி மார்க்கெட் அப்படிங்கிறது என்னென்னா, ட்ரெஷரி பில்ஸ் அண்ட் கமர்ஷியல் பேப்பர்ஸ். நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நம்ம கடன் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போது இப்போ எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ், ஆந்திராவோட கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு ஒவ்வொருத்துக்கும் அவங்களோட ஃபண்டை வந்து இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து கடன் வாங்குவாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் தான் ரைஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இருந்து ரைஸ் பண்ணுறது ஒன்று, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம், சரிங்களா? அவங்கள இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தனியாக ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, இந்த டி பில்ஸ் அப்படிங்கிறது மூலமாக, இந்த ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஆந்திராவோட ஒரு ஃபிஸ்கால் டெபிசிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பட்ஜெட்டு பத்தலை, அதாவது இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே வர காசோடமே போகிற காசு, அதுக்காக எல்லா கவர்மெண்ட்டும் கடனில் தான் இருப்பாங்க. அந்த கடன் யார் கொடுக்குறாங்கன்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டர் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளும் போய் கொடுக்க முடியும், நம்ம வந்து இந்த டி பில்ஸை வந்து வாங்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து இப்போது ஆந்திராவோட கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, கேரளா கவர்மெண்ட்டு ஒவ்வொருத்தரும் டி பில்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. டி பில்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ட்ரெஷரி பில்ஸ். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது வந்து நீங்கள் பணம் கொடுப்பீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மணி மார்க்கெட்டில் ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமாக வச்சுக்கணும். இது வந்து பாண்டு மார்க்கெட் தானே, பாண்ட்லேயும் அப்படி தானே பண்ணுறோம், மணி மார்க்கெட்லேயும் அப்படி தானே பண்ணுறோம்னா, மணி மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு ஒரு 3 மாதத்துக்கு வந்து அவங்க சேலரி, கவர்மெண்ட்டோட சேலரி, கவர்மெண்ட்டோட பட்ஜெட் இதெல்லாம் வந்து பத்தாமல் இருக்குது அப்படின்னா, ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் கை மாற்ற அமௌண்ட் வாங்குற மாதிரி வாங்குவாங்க. அது வந்து ட்ரெஷரி பில்ஸில் தான் வாங்க முடியும். ட்ரெஷரி பில்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்ம். அதாவது எவ்வளோ ஷார்ட் டேர்ம்னா, வித்தின் 1 இயருக்குள்ளே தான் அந்த கடன்கள் இருக்கும், சரிங்களா? இந்த கடன் வந்து இப்போ பப்ளிக் மார்க்கெட்டில், பாண்டு மார்க்கெட்டில் எப்படி போய் ஒரு பாண்டை வாங்குறோமோ அது மாதிரி ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது வந்து டி பில்ஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 91 டேஸ், அதே மாதிரி 364 டேஸ், அதாவது 1 இயர், இல்லைன்னா 180 டேஸ், இந்த மாதிரி ஒரு 6 மாதம், 3 மாதம், 1 வருஷம், இந்த மாதிரியான பாண்டு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு 1000 கோடி தேவைப்படுதுன்னா, அந்த 1000 கோடியை வந்து ஒரு டி பில்ஸாக வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு டி பில்ஸாக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, நம்மளை மாதிரி இப்போ அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ₹100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டி பில்ஸு ₹100 இருக்குது. ஸோ 1000 கோடி அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. 1000 கோடி வந்து ரைஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து பட்ஜெட் பத்தலை. ஈவன் இந்தியன் கவர்மெண்ட்டுமே இதை பண்ணுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டோட ட்ரெஷரி பில்லில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி. இதுக்கு வேறு ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து செக்யூர்டு லோன் கிடையாது, நீங்கள் கொடுக்குற கடன் செக்யூரிட்டி கிடையாது. ஆனால் வந்து ப்ராமிசரி நோட்ஸ், அதாவது வந்து நான் பணம் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைமு, இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நோட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட பாண்ட் அப்படிங்கிறதுனால
நம்ம நம்பிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் எப்படி இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும், சரிங்களா? அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஏமாற்ற மாட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் இப்போ கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ரிஸ்க் வரும். ஏன்னா அந்த கம்பெனியே வந்து ப்ராஃபிட் இல்லாமல் டிஃபால்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது, பேங்க்ரப்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது, அவங்க நடத்தி தான் ஆகணும். அதனால் இப்போ ₹100 ஒரு பாண்ட் இருக்குன்னா நீங்கள் ஒரு ₹100 இருந்தது அப்படின்னா நீங்கள் போய் வாங்கலாம். ஆனால் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 10,000 10 பாண்ட்ஸு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பேஸ்ட் ஆன் பாண்ட்ஸை பொறுத்து மாறும், சரிங்களா? இப்போது இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான். இப்போ 91 டேஸில் உங்களோட பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க T-பில்ஸில் அப்படின்னா, இந்த T-பில்ஸில் வந்து உங்களுக்கு 91 டேஸில் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க, சரிங்களா? அமௌண்ட்டை எவ்வளோனா ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 6% இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 2% இன்ட்ரெஸ்ட். இது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இவங்க வந்து வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா 91 டேஸ் தான் ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் பாரோவிங். இப்போ வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 3 மாதத்துக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறதுனால அதை வந்து ஷார்ட் டேர்மில் ஒரு பப்ளிக் ஃபண்டு ரைஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. இது அதிகபட்சம் 1 வருஷம் வரைக்கும் அந்த மாதிரி ரைஸ் பண்ணுவாங்க. 6%, 4% இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி. அதே மாதிரி ஹை லிக்விடிட்டி மார்க்கெட். அதாவது வந்து நீங்கள் ஒரு 10,000 கோடி கொண்டு போனாலும் அதுக்கு ஆர்டர் போட்டிங்கனாலும் வாங்க முடியும். ஏன்னா இது கவர்மெண்ட்டை ரைஸ் பண்ணுறதுனால ரொம்ப பெரிய கேபிட்டல் தான் அவங்க வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய கேபிட்டலுங்கும் போது ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு 1000 கோடி லோன் கொடுக்கறதுக்கு ஈஸியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகேங்களா? இதுதான் வந்து T-பில்ஸ் சொல்லுவாங்க. கமர்ஷியல் பேப்பர்ஸ் சேம் இதே தான். கமர்ஷியல் பேப்பர்ஸ் கம்பெனிஸும் ரைஸ் பண்ணுவாங்க. அதாவது கம்பெனிஸும் ஷார்ட் டேர்மில் கம்பெனி பேங்க் இது ஷார்ட் டேர்மில் ஒரு 3 மாதத்துக்கு எங்களுக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஷார்ட் டேர்மில் கமர்ஷியல் பேப்பர்ஸ் இது பண்ணுவாங்க. அதாவது மெயினாக சொல்ல போனால் பாண்ட் மார்க்கெட்டுக்கு மணி மார்க்கெட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் இந்த மெச்சூரிட்டி பீரியட் தான். அதாவது வந்து இது வித்தின் 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும் எல்லாமே. ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபண்டாக தான் இருக்கும். மோர் தென் 1 இயர் போகணும்னா அது பாண்ட் மார்க்கெட்டில் போயிடும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜீரோதா பிளாட்ஃபார்மில் காயின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த காயினோட பிளாட்ஃபார்மில் போனீங்கன்னா, காயின் சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, கூகுள் அடிச்சு பாருங்கள். காயின் சொல்லி அந்த பிளாட்ஃபார்மில் போனீங்கன்னா ஜிசெக் அப்படின்னு சொல்லி இருக்கும், சரிங்களா? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அதில் வந்து T-பில்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் T-பில்ஸ் பார்க்கலாம். அதாவது ஏதாவது T-பில்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி பார்க்கலாம். இது மாதிரி வாங்குறதுக்கு மேபி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நான் வந்து ஒரு சில அத்தன்டிக் பிளாட்ஃபார்மை தான் நான் சொல்ல முடியும். மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்ததுன்னா நான் ஃப்யூச்சரில் வந்து இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக பாண்டு மார்க்கெட்டுக்கு ஒரு கோர்ஸ் போடுவோம். அந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாண்டு மார்க்கெட்டில் மட்டும் எப்படி ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம், அதாவது வந்து ஒருத்தருக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கோ கார்ப்பரேட்டுக்கோ கடன் கொடுத்து அந்த வட்டியை நம்ம வாங்குறது. ஸோ அந்த ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பாண்டு மார்க்கெட் பார்க்க போகிறோம். ஸோ பாண்டு மார்க்கெட் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸு, கார்ப்பரேட் பாண்ட்ஸ். இது எக்ஸாக்ட்லி T-பில்ஸ் மாதிரி தான். ஏன்னா T-பில்ஸும் வந்து கடன் பத்திரம் தான், பாண்டு மார்க்கெட்னாலும் கடன் பத்திரம் தான். ஆனால் இது என்னன்னா இது மோர் தென் 1 இயர் பாண்டு. ஸோ அதே மாதிரி லாங் டேர்ம் 10 இயர்ஸ் பாண்டு, 30 இயர்ஸ் பாண்டு, 20 இயர்ஸ் பாண்டு, 5 இயர்ஸ் பாண்டு, இந்த மாதிரிலாம் இருக்குது, சரிங்களா? 1 இயர் அண்ட் 1 இயருக்கு மேற்பட்ட டைம் பீரியட். அதாவது இந்த டைம் பீரியட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிரின்சிபலாக ஒரு ₹1,00,000 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 1 இயர் டைம் பீரியட்னா 1 இயர் டைம் பீரியட் வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. 1 இயருக்கு அப்புறம் அந்த 1,00,000 திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த 1 இயர் வரைக்கும் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 10% இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு வரும். எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இது ஆனுவல் பாண்டு, ஹாஃப் இயர்லி பாண்டு, குவார்ட்டர்லி பாண்டு, அந்த மாதிரிலாம் டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா, நீங்கள் இந்த 10% வந்து ஆனுவலி ஹாஃப் இயர்லி பாண்டில் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை 5% உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து இந்த 5% அப்படிங்கிறது வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துடும். இதுதான். அதுக்கப்புறம் இந்த 2 6 மந்த்ஸ் இருக்குது இல்லையா 1 இயரில். அப்போ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு ஒரு 5%, செகண்ட் 6 மந்த்துக்கு ஒரு 5% வந்துடும். ஸோ அந்த இயர் எண்டில் அந்த பாண்டோட மெச்சூரிட்டி பீரியட் முடியுது. ஸோ அது ரிட்டர்ன் வந்து அந்த 1,00,000 வந்து திரும்ப எகெயின் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து பாண்டோடைய பேசிக் கான்செப்ட்டு. இந்த பாண்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் நீங்கள் சேல் பண்ணுறதுனால சேல் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, பாண்டு மார்க்கெட்டில் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம நார்மலாக மற்ற ட்ரேடருக்கு நம்ம பாண்டை வந்து நம்ம வாங்கியிருக்கோம், ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ சப்போஸ் வேறு ஒருத்தருக்கு சேல் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு லிக்விடிட்டி இருக்காது, ஓகேங்களா? ஸோ பாண்டோட ப்ரைஸ் வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி
லோ லிக்விடிட்டி இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ரிஸ்க். ஆனால் மோஸ்ட்லி பாண்ட் இன்வெஸ்டர் எல்லாமே வந்து இந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிகிற வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பாண்ட் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 5 இயர்ஸ்க்கும் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஹாஃப் இயர்லி செட்டில்மெண்ட் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். சம்டைம்ஸ் வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை, அதாவது டோட்டலாக இயரில் என்ன இயருக்கு வந்து என்ன ரிட்டர்னோ அதை வந்து பிரித்து போட்டுட்ருவாங்க. ஸோ ஒரு சில பாண்டு வந்து ஆனுவல் ரிட்டர்ன், அதாவது இயர் எண்டில் தான் வந்து அவங்க வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பாண்டோட டைப்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாண்டை பற்றினதில். இப்போ வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னால் கவர்மெண்ட் வந்து ரைஸ் பண்ணுறது, கார்பரேட் பாண்ட்ஸ்னால் கார்பரேட் கம்பெனிஸ் வந்து ரைஸ் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனிஸ் வந்து பாண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட அதானி ஒரு பாண்டு வந்து பெரிய பாண்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து கேபிட்டல் வந்து டெப்ட் செக்யூரிட்டியில் வந்து ஒரு பெரிய லெவல் வந்து பப்ளிக் ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதானியோட குரூப். ஸோ இந்த மாதிரி பாண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். கார்பரேட் பாண்ட்ஸ்னு சொல்லி நம்ம என்எஸ்சிலேயே கூட இருக்கும். என்னென்ன பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் வருஷத்துக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து இதில் என்ன சொல்லுவாங்கன்னா கூப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. கூப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. கூப்பான் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். கூப்பான் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். 10% கூப்பான் ரேட் அப்படின்னா 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ரேட்டிங் அப்படின்னு இருக்கும். ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து பாண்டுடைய AA ரேட்டிங், AAA ரேட்டிங், BB ரேட்டிங், இந்த மாதிரி ரேட்டிங் இருக்கும். இந்த ரேட்டிங் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அந்த பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ரேட்டிங் தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். காரணம் என்னன்னா அந்த பாண்டோட ரிஸ்கபிலிட்டி வந்து ரிஸ்க் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ரிஸ்க் வந்து சேஞ்ச் ஆகும். என்ன ரிஸ்க் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து கடனை பே பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு AA பாண்டுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணுவாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறத வந்து இன்னொரு டைப் ஆஃப் பாண்டுக்கு பே பண்ணுவாங்க, அதாவது அடுத்து ரேட்டிங் இருக்கிற பாண்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ரேட்டிங் இருக்கிற பாண்டுக்கு. சப்போஸ் இந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சு, பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, இந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதோட ஃபண்டெல்லாம் விற்றுட்டு செகண்டரியாக தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டர் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக வந்து பார்த்திங்கன்னா கடனை தான் அடைப்பாங்க. ஏன்னா கடன் போக தான் வந்து அந்த கம்பெனியோட அசட்டுங்கிறது வந்து ஒரிஜினல் அசட்டு. அப்போ அந்த கம்பெனி கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ரேட்டிங் இருக்கிற பாண்டில் வந்து அவங்க வந்து இதை கொடுத்துருவாங்க. ஸோ இது போக மீதி இருந்தால் தான் அடுத்த டைப்புக்கும் வரும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் வந்து என்னென்னா இந்த கீழே இருக்கிற ஹை ரிஸ்க்குக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் 12%, 15% கூட இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பாண்டோடைய ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூல் ஆஃப் பாண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்லேயே, அதாவது கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா ரிஸ்க் வந்து லோ ரிஸ்க் அப்படிங்கிறதுனால 8% ஒரு 9% இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பாண்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம், அதாவது வந்து நீங்கள் மார்க்கெட் வந்து ஏறுதோ இறங்குதோ நம்ம கடன் கொடுத்துருக்கோம், அதனால் கடனை அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து பாண்டு விசஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேஷன். அதாவது பேசிக்காக பாண்ட் மார்க்கெட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இருக்கிற சம்மந்தம் என்ன அப்படின்னா பாண்ட் மார்க்கெட் வந்து காசு கொடுத்தா அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்து ஆகணுங்கிறது கட்டாயம். சரிங்களா? இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ரிஸ்க் எபிலிட்டி, அதாவது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனி க்ரோவாக எவ்வளோ வேணாலும் நமக்கும் வந்து ரிட்டர்ன் வரும். ஸோ இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து சேம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி, பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. பாண்டு மார்க்கெட்டுங்கிறது நம்ம கடன் கொடுக்குற மாதிரி, அவங்க திருப்பி கொடுக்குறதுக்கு உண்டான கேரண்டி வந்து முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது பாண்டு மார்க்கெட்டோட ஸ்டெபிலிட்டி வந்து ஜாஸ்தி. சரிங்களா? ஏன்னா இன்கம் ஜென்ரேஷன் ஈவன் கம்மியான ரிட்டர்ன் கிடைச்சா கூட இன்கம் அதிகமாக கிடைக்கும். அப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பாண்டு மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடும். சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற அமௌண்ட் எல்லாம் வந்து சேல் பண்ணிவிட்டு பாண்டு மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அதில் அதிகமாக கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிட்டர்ன் வந்து கம்மியாகிறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா நிறைய செல்லர்ஸ் வந்து அதிகமாகிடுவாங்க, செல் பண்ணிவிட்டு பாண்டு மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரீசெண்டாக கூட நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கலாம். ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகம் பண்ணால் ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுகுதுன்னா அதுக்கான காரணம் லிக்விடிட்டி எல்லாமே வெளியே வரும். வெளியே வந்து பாண்டு மார்க்கெட்டில் அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால அந்த இதுக்கு போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் பாண்டு மார்க்கெட்டுக்கு ஒரு ரிலேஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருக்கிறது. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட். கமாடிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். கமாடிட்டி அப்படின்னாலே 2 டைப் இருக்குது. ஒன்று அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ், இன்னொன்று நான் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ். நான் அக்ரி கமாடிட்டிஸ்ங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். கோல்டு, அலுமினியம், காப்பரு, க்ரூட் ஆயிலு, சில்வரு, இது எல்லாமே வந்து நான் அக்ரிகல்ச்சர், அதாவது நம்ம நிலத்துலேருந்து தோண்டி எடுக்கக்கூடிய மினரல்ஸு வச்சு நம்ம அந்த கமாடிட்டிஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கோல்டு, அலுமினியம் இது எல்லாமே நிலத்துலேருந்து தோண்டி எடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்.
அக்ரி கமாடிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காட்டனு, காஃபி, அதுக்கப்புறம் நிறைய அக்ரிகல்ச்சரில் வந்து இப்போ காட்டனுங்கிறது வந்து ட்ரெஸ்ஸு தயாரிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு மெட்டீரியல். அதாவது பஞ்சு. காஃபி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி, நம்ம டெய்லி குடிக்கிறது தான். ஸோ இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸில் வரும். இதையும் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக வந்து கமாடிட்டி மார்க்கெட்டோட ஃபங்க்ஷன் என்ன? இதனால் வந்து கமாடிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து எக்ஸிஸ்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் தான் இருக்கும். நீங்கள் கமாடிட்டி மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் தான் இருக்கும். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்னா என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்டு எடுத்துக்குவோம். கோல்டு வந்து இன்றைக்கி வந்து 10 கிராம் வந்து ரூ. 50,000 ரேட்டில் இருக்குன்னு வைங்க. ரூ. 50,000 ரேட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த இந்த மாதம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் மாதம்னு வச்சுக்குவோம். டிசம்பர் மாதம். இப்போது இன்னும் 2 மாதம் கழிச்சு பிப்ரவரி மாதம் வந்து கோல்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம், நான் சொல்கிறது 10 கிராம், இது வந்து 50,000 இருக்குது டிசம்பர் மாதத்தில் அப்படின்னா, பிப்ரவரி மாதத்தில் வந்து ஒரு 55,000 ஆயிரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. சரிங்களா? மார்க்கெட் வந்து ஏறுது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதத்தோட கான்ட்ராக்டை இன்றைக்கி டிசம்பர் மாதத்துல, பிப்ரவரி மாதங்கிறது ஃபியூச்சர்ஸ். அதாவது இன்றைக்கி இது வந்து டிசம்பர் மாதம், பிப்ரவரி மாதம் இன்னும் வரல, ஆனால் 2 மாதம் கழிச்சிருக்கு. அந்த 2 மாதத்தில் கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிருன்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி அந்த பிப்ரவரி மாதத்தோட கான்ட்ராக்ட் கோல்டை வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். 10 கிராம் வந்து இந்த ப்ரைஸ்க்கு பை பண்ணிக்கலாம். 50,000. இப்போ என்ன பிப்ரவரி மாதத்தோட கான்ட்ராக்ட் வந்து எக்ஸாம்பிள் 51,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 51,000 10 கிராம் கோல்டு அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி பை பண்ணி வச்சுக்கலாம். பை பண்ணி வச்சுட்டு இதோட லாஜிக் என்னென்னா, பிப்ரவரி மாதம் வரும்போது அவங்க வந்து அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணும்போது, அப்போது 60,000 இருந்தாலும் சரி, 70,000 இருந்தாலும் சரி, அந்த கோல்டை வந்து உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு யார் சேல் பண்ணாங்களோ, நீங்கள் பை பண்ணீங்க இல்லையா, யார் சேல் பண்ணாங்களோ அவங்க வந்து அந்த 50,000 ரூபா ப்ரைஸுக்கு தான் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சரில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனுக்கு உண்டான ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா, ப்ரைஸ் வந்து திடீர்னு ரொம்ப அதிகமாகாமல் கம்மியாகாமல் முன்னாடியே ஒரு ப்ரைஸை லாக் பண்ணி வைக்கிறது தான் வந்து ஃபியூச்சர்ஸோட இது பேசிக்காக ஃபியூச்சர்ஸ்னால இதுதான். சரிங்களா? ஃபியூச்சர்ஸுங்கிறது வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுங்கிறது இதுதான். ஸோ இப்போ வந்து இதனால் யூஸ் வந்து என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்த 2 மாதத்துக்கு அப்புறம் கோல்டு ப்ரைஸ் அதிகமாகுது அப்படின்னா, அந்த கோல்டை வாங்கி நீங்கள் நகை செஞ்சு விற்கிற வியாபாரி அப்படின்னா, நீங்கள் வந்து முன்னாடியே அந்த ஒரு ப்ரைஸை லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போவே இந்த மார்க்கெட் வந்து இப்போ கம்மியாக இருக்குன்னா, இப்போ நீங்கள் பிப்ரவரி மாதத்தில் எனக்கு இந்த ப்ரைஸில் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போவே நம்ம லாக் பண்ணும்போது, அந்த ப்ரைஸ் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை பை பண்ணும்போது, பிப்ரவரி மாதம் அதை விட அதிகமாக போச்சுனாலும் நமக்கு விற்றவங்க அதே ப்ரைஸுக்கு தான் நம்ம வாங்க போகிறோங்கிறத முன்னாடியே லாக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இது ஒரு ப்ரைஸ் வந்து செக்யூரிட்டிக்காக இதை பண்ணுறோம். இது இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், ஒரு விவசாயி இருக்கிறாரு அப்படின்னா, அந்த விவசாயி வந்து ஒரு காட்டன், அதாவது பஞ்சு, பருத்தி இதை வந்து விளைய வைக்கிறாரு அப்படின்னா, அடுத்து வந்து இந்த பருத்தி வந்து இவர் விளைய வைக்கிறதுக்கு ரூ. 10 செலவாகுது அப்படின்னா, இவர் வந்து ஒரு ரூ. 15 சேல் பண்ணாலே எனக்கு போதும், ரூ. 5 ப்ராஃபிட் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சப்போஸ் ஃபியூச்சரில் விலை கம்மியாகிட்டா என்ன பண்ணுறது? ரூ. 8 போயிட்டா என்ன பண்ணுறது? எனக்கு ரூ. 2 லாஸ் ஆகுமே. ரூ. 5 போயிட்டா என்ன பண்ணுறது? எனக்கு ரூ. 5 லாஸ் ஆகுமே. ஏன்னா இவருக்கு மினிமம் வந்து ரூ. 10 இவர் விளைய வைக்கிறது காஸ்ட் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ரூ. 15 கிடைக்கணும். சரிங்களா? ஆனால் அது விளைய வச்சு அதை முடிஞ்சு அது எல்லாமே எடுக்கும்போது, அந்த ஈல்டை எடுக்கும்போது அந்த ப்ரைஸ் ஒரு வேளை ட்ராப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறபோது, அந்த விவசாயி வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் நான் இன்றைக்கே வந்து அடுத்த 3 மாதம் கழிச்சு என்னோட ஈல்டு எல்லாம் வெளியே வந்துடும். அப்போது இன்றைக்கே நான் வந்து ரூ. 15 நான் சேல் பண்ணுறேன், யார் வாங்கிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அப்போது வாங்குறவங்களும் என்ன நினைப்பாங்க, ஒருவேளை ரூ. 15 மேலே போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? அப்போ இப்போவே வந்து 2 பேருமே இன்றைக்கி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வராங்க. நான் அடுத்த 3 மாதம் கழிச்சு உங்களோட ஈல்டை வந்து நான் ரூ. 15 வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது, இப்போ வந்து விவசாயி வந்து செட்டில்டு. இப்போ விவசாயி வந்து ஒரு ரூ. 15 வந்து அவருக்கு ரூ. 5 லாபம் அப்படிங்கிறது கேரண்டியாக தெரியுது. ஸோ கேரண்டிங்கிறனால அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு. ஸோ இந்த ரூ. 15 ரேட்டுக்கு தான் நம்மளும் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது, அடுத்து அந்த பருத்தியை வச்சு ஒரு நூல் தயாரிக்கிற ஒரு கம்பெனி வந்து ஆல்ரெடி வந்து அவங்களும் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிட்டாங்க. ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கும் ரூ. 15 அப்படிங்கிறது. அப்போது என்ன ஆகுதுன்னா, 2 பேருமே ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு இப்போவே செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணலன்னாங்கன்னா 2 பேருக்குமே ரிஸ்க்கு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு வேளை ப்ரைஸ் ட்ராப் ஆயிடுச்சுன்னா விவசாயிக்கு ரிஸ்க்கு. ஆனால் இதே ப்ரைஸ் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வந்து லாஸு. ஆனால் வந்து அவங்களோட ப்ரைஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க பண்ணாங்க. ஒருவேளை ட்ராப் ஆச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஈவன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த விவசாயிக்கு லாஸ் தான். விவசாயிக்கு வந்து அந்த ப்ராஃபிட் வரும். ஆனாலும் அவர் ஃபிக்ஸ்டாக ரூ. 15 கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? அப்போ 2 பேர்த்துக்குமே வந்து ஓவர் ரிஸ்க் இல்லாமல், ஓவர் ப்ராஃபிட் இல்லாமல், ஒரு அவங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் தகுந்த மாதிரி முன்னாடியே ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். ஸோ இது வந்து கேஷ் விசஸ் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்னு இருக்குது. நம்ம ஜீரோதா வந்து ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன்.
ஸோ இப்போ கோல்டை வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி பீரியட் முடியிற வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவே டெலிவரி கொடுத்துருவாங்க கோல்டை, சரிங்களா? கோல்டோட ஃபியூச்சரோட டேட் என்ன இருக்கோ அந்த டேட்டு. ஆனால் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து பணம் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கணும். உங்களால் காசை கட்ட முடியல, நீங்கள் வந்து கம்மியான அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டீங்க, அதாவது வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி எடுக்க முடியலாம், அதுக்கெல்லாம் ஃபைன்லாம் இருக்குது, சரிங்களா? அதனால் மோஸ்ட்லி நமக்கு ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டை பற்றி யாருக்கும் தெரியாது. இது வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈலான் மஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈலான் மஸ்க்கு ஒரு ராக்கெட் தயாரிக்கிறதுக்கு உண்டான பார்ட்ஸ், அதாவது வந்து அந்த கேஸ்டிங் பண்ணுறதுக்கான அலுமினியம், ஸ்டீலு இந்த மாதிரியான பார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இல்லைங்களா, அதை வந்து கணக்கு பார்க்கும்போது அந்த ராக்கெட்டை தயாரிக்கிறதுக்கு உண்டான செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இந்த அலுமினியம் ஸ்டீலெல்லாம் வந்து டைரெக்டாக கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சிலேயே வந்து ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸில் லாக் பண்ணி அதை மை பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நம்மளே தயாரித்தோம்னா ஃபுல்லாக ரேட் கம்மியாகுமே, நம்ம ஏன் இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அதை பண்ணார். இதை பற்றின டீட்டெயில்டு வேண்டாம், ஆனால் இப்படி தான் கம்பெனிஸ் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. க்ரூட் ஆயிலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ப்ரைஸை வந்து லாக் பண்ணிவிட்டு அவங்க எடுத்து ரெஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கமாடிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறதுனா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்த இதனோட சப்டைப்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி கமாடிட்டி மார்க்கெட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம், பாண்ட் மார்க்கெட்டுங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்ச விஷயந்தான், அதனால் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடுறேன். இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து கம்பெனிஸோட ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு அத்தாரிட்டி வந்து யார் அதிகமான ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்களோ, அந்த கம்பெனிங்கிறதே ஷேர்ஸ் தான் கம்பெனி, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் சாசன சட்டம் அப்படிங்கிறது தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட், ஓகேங்களா? அதில் ஆட்சி மாறலாம், பிஎம் மாறலாம், சிஎம் மாறலாம், ஓகேங்களா? ஆனால் அந்த அரசியல் அதிகாரங்கிறது வந்து அந்த அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளோட கண்ட்ரி, அதுதான் நம்மளோட பாலிசி, ஓகேங்களா? பேசிக் இதை மாற்ற முடியாது. ஆனால் அதுக்கு நடுவில் இந்த ஆட்சி மாற்றங்கள் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி வரும், ஓகேங்களா? அப்போ பிஎம்னு ஒருத்தரை சொல்லுவோம், அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வந்தாருன்னா அவரை பிஎம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பல பிஎம் வந்தாச்சு, இன்னும் பல பிஎம் வரப்போகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டருங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி அப்போது ஒரு கம்பெனிக்கு வந்து ஷேர்ஸ் அப்படிங்கிறதும் அந்த கம்பெனியோட லா அண்ட் ஆர்டர், அதாவது வந்து அந்த கார்ப்பரேட் லா அப்படிங்கிறதும் வந்து அந்த ஷேர்ஸுங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டேபிள் எப்போவுமே. இப்போது அம்பானி கூட அவரோட ஷேர்ஸை விற்றுட்டாருன்னா அவர் அது ஓனராக இருக்க முடியாது, ஓகேங்களா? அம்பானியாக இருந்தாலுமே அவரோட ஷேர்ஸ் அவர் வந்து இப்போ முகேஷ் அம்பானி வந்து ரிலையன்ஸ் இருக்கிற ஷேர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டிங் அவர்கிட்ட இருக்கிறதுனால, அந்த ரைட்ஸ் இருக்கிறதுனால அந்த கம்பெனிக்கு அவர் ஓனர், ப்ரொமோட்டர், ஓகேங்களா? அந்த ஷேர்ஸை விற்றுட்டாருன்னா அவர் யார் வாங்கினாங்களோ, யார் மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்களோ, யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்க தான் வந்து ஷேர் ஹோல்டர். அப்போ இந்த ஷேருங்கிறது 2 விஷயத்தை குறிக்குது. ஒன்று பணம், இன்னொன்று பவர். அந்த பவருங்கிறது வந்து கம்பெனி ஓனர்ஷிப் யார் இருக்கா, டிசிஷன் மேக்கிங் யார் இருக்கா, அத்தாரிட்டி யார் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அதை வந்து குறிப்பிடுது. இப்போது இன்னொன்று வந்து டிவிடெண்ட் இன்கம். இந்த டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து கம்பெனியோட ஓனர் கிடையாது, நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் வந்து எனக்கு வரும், சரிங்களா? அதாவது அந்த கம்பெனியோட லாபத்தில் நான் எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்கேனோ அதுக்கு உண்டான ஷேர்ஸ். அப்போது லாபம் வந்து 100 கோடி வந்ததுன்னா அந்த 100 கோடியில் நான் 10% வச்சுருக்கேன்னா, நான் ஷேர்ஸை வந்து 10% அந்த கம்பெனியில் ஹோல்டு பண்ணியிருக்கேன்னா 10 கோடி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு கம்பெனி 100 கோடியுமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது எப்போ பண்ணுவாங்க? ஸோ அடுத்து வந்து அந்த கம்பெனி இன்னும் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? அந்த ப்ராஃபிட் தான் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து டிசிஷன் எடுப்பாங்க, டிவிடெண்ட் வந்து இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதில் டிவிடெண்ட் பே அவுட் வந்து இப்போ வந்து ஒரு 50%, அதாவது 50 கோடி வந்து டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நான் வந்து 10% ஷேர் வச்சுருக்கேன், 10% வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 50 கோடியில் 10% 5 கோடி எனக்கு வந்துடும், சரிங்களா? அப்போது இந்த மீதி 50 கோடி எங்கே இருக்குன்னா அந்த கம்பெனியில் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. திரும்ப ரீஇன்வெஸ்ட் வந்து அடுத்து அசட் பை பண்ணுறது, ஆட்களை வேலைக்கு போடுறது, அடுத்து இன்னும் வந்து க்ரோத் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்துக்கு போகும். அப்போ ஈவன் திரும்பவும் அதை பை பண்ணாங்கன்னாலும் என்னோட ஷேர்ஸ் வந்து 10% இருக்குன்னா அந்த மீதி இருக்கிற 50 கோடி அந்த கம்பெனிக்குள்ளே தான் இருக்குது, சரிங்களா? அப்போ திரும்பவும் அந்த அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் எனக்கு இருக்குது, ஓகேங்களா? அதில் எனக்கு பர்சன்டேஜ் இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா கேஷாக வர்றது டிவிடெண்ட்டுங்கிறதுல வரும், சரிங்களா? அப்போ இதுவே வந்து ஷேர்ஸில் பவர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது இப்போ நம்ம பார்த்தது வந்து பணம், இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது. இப்போ பவருங்கிற விஷயத்தை பிரிச்சுக்கிட்டோம்னா காமன் ஸ்டாக்ஸு அண்டு ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த காமன் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து காமன் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம
ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்குற எல்லாமே காமன் ஸ்டாக் தான். ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக்னா சட்டப்படி ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குது. என்ன அப்படின்னா, இதே ஷேர் தான், இதே கம்பெனியில் இருக்கிற ஷேர் தான். ஆனால் ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக் கொடுத்தாங்கன்னா டிவிடெண்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஆனால் காமன் ஸ்டாக்ல வந்து டிவிடெண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா, இல்லை அந்த ப்ராஃபிட் எல்லாம் ரீஇன்வெஸ்ட் பண்ணிடலாமா கம்பெனியில் அப்படிங்கிறது வந்து மேனேஜ்மெண்ட்டே முடிவெடுப்பாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் என்னதான் முடிவெடுத்தாலும் ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக்ஸை யார் ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்தே ஆகணும். அவங்க கிளைம் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக் ஹோல்டருக்கு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக் அப்படிங்கிறத எப்படி வாங்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து டேரெக்டாக கம்பெனிஸோட காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பெரிய பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்து அவங்க கொடுக்குறதுக்கு விருப்பம் இருந்தால் அந்த மாதிரி தான் வாங்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வாரன் பஃபெட் எல்லாம் அந்த மாதிரி டீல் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப பெரிய ஆட்கள் அவங்க வந்து டேரெக்டாக வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து அவங்க கம்பெனிக்கே டீல் பண்ணி வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற நிறைய பேரே வந்து அவங்க ஷேர் ஹோல்டர் ஓனர்ஸ் இவங்களே கொடுத்து வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது அவங்க வாரன் பஃபெட்டுக்கு வந்து இந்த டிவிடெண்ட்டுங்கிறத அந்த பர்சன்டேஜில் லாபத்தில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அதிகாரம் வந்து இவருக்கு வந்துடும். ஸோ சரிங்களா. இப்போ அதுக்கு அடுத்து வந்து க்ரோத். இப்போ வந்து க்ரோத்துங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீஇன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த கம்பெனியில் தான் க்ரோத் ஆக போகுது. அந்த கம்பெனியில் இருக்கிற க்ரோத் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜாக வரும். சரிங்களா. இப்போ வந்து அடுத்து ஓனர்ஷிப் ஆஃப் த கம்பெனி. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தது. எவ்வளோ பர்சன்டேஜ் ஓனர்ஷிப் வச்சுருக்காங்களோ அவங்க தான் கம்பெனியோட ஓனர்ஸு. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக ஃபெசிலிட்டேஷன் கொடுக்குறாங்க. எல்லாருமே போய் எந்த கம்பெனி ஷேர்ஸ் அதனால் வாங்கிக்கலாம், செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பை அண்ட் செல் ஈஸியாக இருக்கிறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் தான் ஷேர் மார்க்கெட்டு. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன். அதாவது வந்து இப்போ நாளைக்கு ஒரு அதானியோ அம்பானியோ ஃபுல்லாக அவங்க தான் வந்து கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும்போது அந்த கம்பெனியில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதோட ஷேர்ஸை வாங்குறது விற்கிறதுங்கிறது நமக்கு சேஃப் இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ இதுவே வந்து பப்ளிக்காக வந்து செபி வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் நீ வெளியே விடணும், என்னென்ன கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து எப்படி நடக்கணும் அப்படிங்கிற நிறைய ரூல்ஸ் போடுறதுனால நமக்கு அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே வருது. அப்போ வந்து அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த கம்பெனி எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து ஃபோரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தோம். ஃபோரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருவோம். ஃபோரெக்ஸ் மார்க்கெட் நம்ம பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் வந்து ஃபோரெக்ஸ் மார்க்கெட்னா என்னென்னு தெரியாமல் நம்ம அந்த எக்கனாமியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன் வந்து ஃபோரெக்ஸ் மார்க்கெட் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்டர் பேங்க் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஃபோரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னால என்னென்னா, நம்மளோட இந்தியன் கரன்சியை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கரன்சி இருக்குது. சரிங்களா. அந்த கரன்சி வந்து அந்த நாட்டுடைய எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த்து படி அந்த கரன்சியோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். தனிப்பட்ட முறையில் ஒரு கண்ட்ரியோட கரன்சி வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கம்பேர் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. இப்போது இந்தியன் டாலர் வந்து இந்தியன் ரூபாய் வந்து 80 ரூபா இருக்குது. சரிங்களா. ருப்பீஸ் வந்து 80 ரூபா கொடுத்தா தான் யூஎஸில் $1 வாங்க முடியும். சரிங்களா. யூஎஸ் டாலரில் $1 வாங்கணும்னா நம்ம இந்தியன் மதிப்பில் 80 ரூபா கொடுக்கணும். இதுவே போன வருஷம் பார்த்தீங்கன்னா 70 ரூபா கொடுத்தாலே $1 கொடுத்துருவாங்க. அப்போது ஒரு பொருளோட விலை அதிகமாகிடுச்சா இல்லையா. இப்போது 80 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய பொருள் நம்ம வந்து இப்போது 70 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய பொருள் இப்போ 80 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். அப்போ 10 ரூபா என்ன இருக்குது, யூஎஸ் டாலரோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம இந்தியன் டாலருக்கு எகெயின்ஸ்டாக. இப்போ இதுவே வேற ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட மதிப்பு வந்து வேறு மாதிரி இருக்கலாம். சரிங்களா. ஒரு 5 ரூபா தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஆனால் நம்ம சிம்பிளாக சொல்லப்போனால் $1 அப்படிங்கிற யூஎஸ் கரன்சியை நம்ம $1 நம்ம வாங்குறதுக்கு 70 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம். இப்போது 80 ரூபா கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்போது எதோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நம்மளோட கரன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினச்சிக்காதீங்க. யூஎஸ் டாலரு $1 வாங்குறதுக்கு 70 ரூபா கொடுத்துட்டு இருந்தவன் இன்றைக்கி நம்ம 80 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. அப்போது அவங்களோட மதிப்பு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டாலருங்கிறது நம்ம இந்தியன் கரன்சி வந்து எகெயின்ஸ்டு யூஎஸ் டாலருக்கு எதிராக அதிகமாக நம்ம வேல்யூ வந்து இழந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. கம்மியாகும்போது தான் நம்ம வந்து வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 50 ரூபா கொடுத்தாலே ஒரு யூஎஸ் டாலர் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட கரன்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கிட்டத்தட்ட 30 ரூபா கம்மியாக கொடுத்தே நான் ஒரு யூஎஸ் டாலர் வாங்க முடியும்னு. இது வந்து பேஸ்ட் ஆன் வந்து எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த கரன்சியை வந்து டிசைட் பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட். இப்போ வந்து இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த டிரான்சாக்ஷனை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் ஃபோரெக்ஸ் மார்க்கெட். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோரெக்ஸ் டிரான்சாக்ஷன்னா இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே போய் டாலரில் தான் செலவு பண்ண முடியும். இந்தியன் ருப்பீஸ் அங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது டாலரில் இப்போ யூஎஸ் போகிறீங்கன்னா டாலரில் நான் வந்து எங்கிட்ட இருக்கிற $1,00,000 கொடுத்து அவங்ககிட்ட டாலராக மாற்றுறதுனாலே நான் ஒரு ஃபோரெக்ஸ் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ணிட்டேன்னு தான் அர்த்தம்.
அப்போது நான் வந்து ரெகுலராக இந்த மாதிரியான ட்ரேடிங் வந்து எந்த நாட்டோட கரன்சி வேணாலும் மாற்றி மாற்றி நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதை பண்ணுறதுக்கு அப்படின்னா அதுக்கு பேர் ஃபோரெக்ஸ் மார்க்கெட். ஓகேங்களா? எப்படி நான் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து நான் ஈஸியாக கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வாங்க முடியுதோ அந்த மாதிரி ஃபோரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்த கரன்சியை வந்து நான் என்னோட கரன்சியில் வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மார்க்கெட். இப்போ இது வந்து ஹைலி வாலடைல், ரொம்ப பெரிய மார்க்கெட். அதாவது வந்து இருக்கிறதுலேயே ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கூட்டினீங்கன்னா கூட ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் பாதி கூட வராது. ஓகேங்களா? ஏன்னா ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுங்கிறது உலகத்திலேயே பெரிய மார்க்கெட். ஏன்னா ஒரு நாட்டுடைய மொத்த கரன்சியுமே அங்கே ட்ரேட் ஆகுது. சரிங்களா? ஒவ்வொரு நாடுமே இருக்குல்ல, நாடு தான் பெருசு இல்லைங்களா? ஒரு தனிப்பட்ட கம்பெனி நாட்டை விட பெருசாக இருக்க முடியாது. அப்போ ஒரு நாடு தான் பெருசு. அந்த நாடோட கரன்சியே வந்து இன்னொரு நாட்டோட கரன்சியாக மாற்றுறாங்க, அது வந்து மாறும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு பெரிய மார்க்கெட் அது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து $2 ட்ரில்லியன் மார்க்கெட் அது. ஸோ அதனால் $1 ட்ரில்லியன் தான் வந்து ட்ரேட் ஆகும். அப்போது இது வந்து எவ்வளோ பெரிய மார்க்கெட் அப்படிங்கும்போது வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாகும். சடனாக ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும், சடனாக ப்ரைஸ் வந்து குறையும். இந்த மாதிரியான வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லிக்விடிட்டியும் ரொம்ப அதிகம். ஏன்னா நீங்கள் $1 ட்ரில்லியன் மார்க்கெட், நீங்கள் 1,00,000 கோடி எடுத்துகிட்டு போய் நீங்கள் போட்டிங்கனாலும் அந்த இடத்துல ஆர்டர் வந்து ஃபில் ஆகிடும். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட் அது. ஸோ ஏன்னா அவ்வளோ பெரிய பணம் வந்து புழங்கக்கூடிய மார்க்கெட்டில் நம்ம 1,00,000 கோடிங்கிறதே கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த அந்த இதை வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இது பெரிய மார்க்கெட். ஆனால் இதில் ஏன் வந்து இந்தியா இல்லை? ஏன் வந்து இதில் ஆக்சுவலாக இந்தியா இல்லாமல் இல்லை. இந்தியாவோட ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுங்கிறது வந்து அந்த கரன்சியோட வேல்யூங்கிறது வந்து இருக்குது. ஆனால் நம்ம ஏன் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கிறது வந்து லீகல் தான். ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். டெய்லி இந்தியாவே பண்ணுது. ஓகேங்களா? இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பொருட்கள் வந்து நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதிலாம் நடக்கும்போது நம்ம வந்து யூஎஸ் டாலரை வந்து இந்தியன் ருப்பீஸாக மாற்றுறோம், இந்தியன் ருப்பீஸ் வந்து யூஎஸ் டாலராக மாற்றுறோம். இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. சரிங்களா? எல்லா கண்ட்ரிலையுமே நம்ம ட்ரேடு எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது வெளிநாட்டிலேருந்து வர்ற ஒவ்வொரு பணமும் பேங்க்குக்கு தான் போகும். இந்த பேங்க் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பணத்தை வந்து மாற்றிக்கிறாங்க. அதனால தான் இன்டர் பேங்க் மார்க்கெட்னு சொன்னேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் HDFC பேங்க் இருக்குன்னா, அந்த HDFC பேங்க்கில் போயிட்டு நீங்கள் டாலரை கொடுத்து கரன்சி வாங்கலாம். சரிங்களா? அப்போ அந்த டாலரை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வெளிநாட்டில் கொடுத்து ருப்பீஸ் மாற்றிக்குவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த டிரான்சாக்ஷனை வந்து ஃபெசிலிட்டேஷன் பண்ணுறது வந்து பேங்க். ஓகேங்களா? ஸோ அந்த பேங்க் தான் வந்து இதுக்கு முக்கியமான காரணம். ஒவ்வொரு நாளும் பேங்க்கு கிட்ட இருக்கிற டாலர்ஸு வேறு வெளிநாட்டு ஒவ்வொரு கரன்சிக்கும் அவங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால தான் இது ஒரு பெரிய மார்க்கெட்டாக மாறுது. இதில் இல்லீகல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் வந்து இந்தியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்தியன் ருப்பீஸை வந்து டாலராக மாற்றணும் இல்லைங்களா? அப்போ டாலராக மாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியா வந்து பெரிய நாடு, பல கோடி ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? மோஸ்ட்லி 2ல் ஒருத்தருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியும், அதில் வந்து அக்கௌண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் இருந்து நம்மளோட கரன்சி வந்து யூஎஸ் டாலராக மாறுச்சுன்னா யூஎஸ் டாலரோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகிடும். நம்மளோட கரன்சி வந்து வீக் ஆகிடும். ஸோ கண்ட்ரி அடிபடும். அதனால் இந்த கரன்சியோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து ஒரு லீகலான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, இது பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்போது எப்படி வந்து மற்ற கண்ட்ரிஸ், அதாவது வந்து மற்றவங்களாம் ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னா புரோக்கர்ஸ் மூலமாக தான் பண்ணுறாங்க. புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கொடுக்குற, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் கொடுக்குற பணத்தை, நான் கொடுக்குற ருப்பீஸை வாங்கி புரோக்கர்ஸ் வாங்கிட்டு புரோக்கர்கிட்ட இருக்கிற டாலரை வந்து யூஎஸ் டாலரை வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரிங்களா? ட்ரேட் பண்ணுவோம். ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் வந்து யூஎஸ் டாலரில் தான் ப்ராஃபிட் வரும். அப்போது அந்த ப்ராஃபிட்டை வந்து இவங்க திரும்ப எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து அவங்ககிட்ட இருக்கிற இந்தியன் ருப்பீஸையே வந்து அதே ப்ராஃபிட் ஈக்குவலான இந்தியன் ருப்பீஸை கொடுத்துட்றாங்க. இப்படி பண்ணும்போது இந்த புரோக்கர் அப்படிங்கிறவங்க வந்து நடுவில் ஒரு கம்பெனி மாதிரி செயல்படுறதுனால இப்போ இந்தியன்ஸ் கூட நம்ம பண்ண முடியுது. அப்போது இந்த புரோக்கரை வந்து கவர்மெண்ட் கொஷின் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா, இந்த புரோக்கர்ஸ் வந்து இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு லீகலான ரூட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த லீகலான ரூட்டை எப்படியோ வந்து அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி பேங்க் கூட டைப் வச்சு, ஏன்னா பேங்க் மூலமாக தானே மாற்ற முடியுது. அப்போ ஒரு சில பேங்க்கில் அந்த ஃபெசிலிட்டேஷன் கொடுத்து அந்த பேங்க் மூலமாக மாற்றுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த பேங்க்குக்கும் புரோக்கர்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷனை வச்சு தான் இந்த மாதிரி
மாற்றுறாங்க. ஸோ அது அவங்க வந்து லீகலாக பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க பெரிய அமௌண்ட் பண்ணுறவங்க அந்த இடத்துல இல்லீகலாக பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது வந்து பேங்க்ஸ் வந்து லீகலாக பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த புரோக்கர் ஒரு வேளை வந்து ஏமாத்திட்டான் அப்படின்னா, இப்போ ஒரு 10,00,00,000 ட்ரேடர் இருக்கிறாங்கன்னா 10,00,00,000 ட்ரேடர் இருக்காங்கன்னா எல்லாரும் இவங்ககிட்ட இந்தியன் ருப்பீஸாக இவங்ககிட்ட கொடுத்துருவாங்கன்னா, தூக்கிட்டு ஓடிட்டான்னா என்ன பண்ணுறது? அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் பிரச்சனை. அதனால் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நல்ல ஸ்டேபிளான புரோக்கர்ஸை வந்து இப்போ வச்சு நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் நம்மளால சொல்ல முடியாது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டிக்கு பேக்கப்பில் நிற்காது. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சின்ன அமௌண்ட்டை வச்சு ஏதாவது பண்ணி பண்ணி பார்த்துக்கலாமே தவிர, மற்றபடி பெரிய அமௌண்ட்டு நம்ம ஒரு லீகலாக வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கோ இல்லை லாங் டேர்ம் அது ஒரு பிஸ்னஸாக பண்ணணுன்னா, நீங்கள் வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கிட்டு சிங்கப்பூர்லேயோ இல்லை துபாயிலையோ இல்லை வேறு நிறைய கண்ட்ரீஸில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லாம் லீகல் தான். ஸோ அந்த கண்ட்ரீஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக அந்த கண்ட்ரீஸில் சிட்டிசன்ஷிப்பாக இருந்தீங்கன்னா அங்கே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த கரன்சி ப்ராப்ளம்ங்கிறதுனால, வேல்யூஷன் ப்ராப்ளம்ங்கிறதுனால நம்ம பண்ணலை. ஸோ பொதுவாக வந்து இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டை பற்றி எல்லாமே பார்த்தோம். இதில் வந்து ட்ரேடர் விசஸ் இன்வெஸ்டார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ என்னென்னா, நான் இப்போ சொன்ன வரைக்கும் எல்லா கான்செப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக அந்த மார்க்கெட் எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதில் என்ன ரிட்டர்ன் கிடைக்குமோ அந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி காசை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து இன்வெஸ்டார். ஓகேங்களா? ஆனால் இந்த ஷார்ட் டேர்மில் வர்ற ப்ரைஸ் மூமெண்ட்டை வச்சு அதில் வந்து ட்ரேட் பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு ப்ராஃபிட் பார்க்குறவங்க தான் ட்ரேடர்ஸ். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் டெக்னிக்கல் அனலைசஸ், அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 9 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து யூஸ் பண்ண ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்டு டெக்னிக்கல் அனலைசஸ் நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணுமோ, எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதை வந்து கோர்ஸாகவும் இது பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸ் வேணும், அந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வந்து www.investorstamil.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த investorstamil.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா நம்மளோட கோர்ஸை பற்றின டீட்டெயில் இருக்கும். அது நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகிருக்கு. நிறைய ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம்.